ஸ்டோரி தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். டிராமாவோட ஓப்பனிங்லயே நம்ம கதையோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா கிளப்ல வேலை பார்க்குற பொண்ணு மாதிரி வேஷெல்லாம் போட்டுட்டு அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, என்னோட புருஷன் இன்னொரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கான், அவனை நான் கையும் களவுமா பிடிச்சே ஆகணும், அப்பதான் என்னால அவங்கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்க முடியும், அதுக்கான எவிடன்ஸை கலெக்ட் பண்றதுக்காக தான் நான் இப்போ இங்க வந்திருக்கேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இவ உள்ள போயிட்டு இருக்க. உள்ள போய் பார்த்தா அவளோட புருஷன் இன்னொரு பொண்ணு கூட உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப அந்த பொண்ணுக்கு என்ன சொல்றானா, உன் பொண்டாட்டிய எதுக்காக நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அவ பாக்குறதுக்கு என்ன மாதிரியே இருக்கான்னு தானே நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அவளை சீக்கிரமே டைவர்ஸ் பண்ணிட்டு என்னையே நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அமைதியா குடிச்சிட்டு இருக்கான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா சீக்கிரம் உன்னோட பொண்டாட்டிக்கு கால் பண்ணி டைவர்ஸ் பண்றதுக்கு வர சொல்ல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்க. ஹீரோவும் கால் பண்றான். இவன் கால் பண்ணா இந்த பக்கம் ஹீரோனோட கால் ரிங் ஆகுது. இப்ப அவன் இந்த பொண்ணை பார்த்தவன நம்ம பொண்டாட்டி இந்த மாதிரி இடத்துக்குலாம் வர மாட்டாளே அப்படின்னு யோசிச்சுட்டு இப்ப அவன் என்ன சொல்றானா, அவ போனை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவ போனை எடுக்கலன்னா விட்டு தலை, சீக்கிரம் அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு என்ன லீகலா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல இது எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. இப்ப அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா ஹீரோவை கிஸ் பண்ற மாதிரி போக அங்க உள்ள எல்லாரும் கிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. இவளை பாத்தீங்கன்னா கிஸ் பண்ணுடி சீக்கிரம் அப்படின்னு சொல்லி அவளோட போன்ல வீடியோ ஆன் பண்ணி வச்சுக்கிறா. இப்போ பாத்தீங்கன்னா டக்குன்னு 2-3 போட்டோ எடுக்க. ஏய் நில்லு, போட்டோ எல்லாம் உள்ள அலோட் கிடையாது அப்படின்னு இன்னொருத்த வந்து பேசிட்டு இருக்க. அவனை அடிச்சு போட்டுட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடறான். இப்ப கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம்குள்ள போய் நின்றுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து என்ன சொல்றானா, நீ முகத்துல மாஸ்க் போட்டா என்னால உன்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்ல, ஐயோ இவன் நம்மள கண்டுபிடிச்சிட்டானோ அப்படின்னு இவ பயந்துட்டு இருக்க. ஹீரோ அந்த மாஸ்க் எடுத்துடுறான். அந்த போட்டோவை உடனே டிலீட் பண்ண அப்படின்னு சொல்ல, எந்த போட்டோ என்கிட்ட எதுவும் இல்லையே அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன கேட்கிறானா, எதுக்காக இந்த கிளப்புக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்த, பசங்களை தேடித்தானே வந்த அப்படின்னு சொல்லி இவ்வளவு கிஸ் பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் இவன் ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருந்தால, அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா போதையில எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை தேடிட்டு வரா. இப்ப அவளோட வாய்ஸ் கேட்டவொன்னு ஹீரோ ஹீரோயினை விட்டுட்டு அவகிட்ட போக, இங்கதான் இருக்கீங்களா, இது கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம் ஆச்சே, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி அவ கூட்டிட்டு போயிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் பார்த்து இவ ரொம்பவே சோகமாயிரா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் அவ ஃப்ரெண்டு கூட ஷாப்பிங் பண்றதுக்காக தான் வந்திருக்கா. அவன் என்ன சொல்றானா, ஏண்டி உன் புருஷன் உன கண்டுக்கவே மாட்டேங்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனை விட்டு தள்ளடி, அவனை நான் டைவர்ஸ் பண்றது உறுதி, இப்போதைக்கு அவனோட கார்டு என்கிட்ட இருக்கு, வா ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஜாலியா ஷாப்பிங் பண்ணிட்டு இவன் நைட்டு லேட்டா வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோட போனுக்கு மெசேஜ் வந்துருது. அந்த அளவுக்கு இவ ஷாப்பிங் பண்ணிடுறா ஹீரோவோட கார்டுல. இப்ப அவன் வீட்டுக்கு வந்தவன ஹீரோ என்ன கேட்கறானா, என்னாச்சு இவ்வளவு லேட்டா வீட்டுக்கு வர அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்க என்ன இவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு இவ கேட்கறா. வேலை முடிஞ்சிருச்சு அதனால வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு ஓகே, நான் ஃப்ரெண்டு கூட ஷாப்பிங் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு இருக்க. ஹீரோ என்ன சொல்றேன்னா, ஒரு நிமிஷம் இல்ல, நான் உன்னை டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஓ இவ்வளவு சீக்கிரம் சொல்லுவீங்க, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு இவ வீட்டுக்குள்ள போய் டைவர்ஸ் பேப்பரை எடுத்துட்டு வந்து கொடுக்க, நீ முன்னாடியே என்ன டைவர்ஸ் பண்ற பிளான்ல தான் இருந்தியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, அப்படின்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு இவ சொல்றா. இப்ப இந்த டைவர்ஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா எனக்கு 1 பில்லியன் வேணும்னு கேட்டிருக்கா. 1 பில்லியன் பணமா, அவ்வளவு பணம் எதுக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாங்க நான் 3 வருஷமா உங்களுக்கு பொண்டாட்டியா இருந்திருக்கேன், உங்களோட பாட்டி தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க, சோ என் லைஃப்ல நடந்த எல்லாமே உங்க ஃபேமிலியோட ஃபால்ட் தான், அது மட்டும் இல்லாம உங்களோட எக்ஸ் பொண்டாட்டி தெருவுல படுத்து தூங்கினேன்னா நல்லாவா இருக்கும், நல்ல லக்ஸரியான வீட்டுல இருக்க வேணாமா, அதுக்காக தான் இது அப்படின்னு சொல்ல ஹீரோ அதுல சைன் போட்டு கொடுக்குறான். இப்ப ஹீரோ என்ன சொல்றா, பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, நம்மளோட டைவர்ஸ் மேட்டர் பத்தி அவங்க கிட்ட பேசாம இரு அப்படின்னு சொல்ல இவ்வளவு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நில்லுங்களேன், நம்ம சீக்கிரமே டைவர்ஸை முடிச்சுக்கிட்டா நல்லா இருக்கும், நாளைக்கு இல்ல நாளானைக்கு இந்த 2 நாள்ல ஏதாவது ஒரு நாள் சூஸ் பண்ணுங்களே அப்படின்னு சொல்ல, அட கொய்யால நமக்கு மேல டைவர்ஸ் வாங்குறதுல இவ்வளவு மும்பரமா இருக்கா, ஒருவேளை இவ வேற எங்கிட்டாவது செட்டப் பண்ணிட்டாலா அப்படின்னு ஹீரோ வச்சுட்டு, ஓகே நாளைக்கு 3 மணிக்கு டைவர்ஸ் பண்ணிக்கலாம், கோர்ட்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல இவ ரொம்ப சந்தோஷமாகிறா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஹீரோ சாப்பிடலாம் அப்படின்னு வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோயினை காணோம். எங்க என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க காலையிலே வீட்டை விட்டு வெளில போயிட்டாங்க, போகும்போது ரொம்ப சந்தோஷமா போனாங்க தெரியுமா, கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல மேடம் இவ்வளவு சந்தோஷப்பட்டு நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு அந்த வேலைக்கார பொண்ணு சொல்ல ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கு. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து ஹீரோ கிட்ட, பாஸ் இப்ப கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான கிளைண்ட பார்க்க போகணும், மத்தியானத்துக்கு அப்புறம் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே நான் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஏன்டா கேன்சல் பண்ண அப்படின்னு ஹீரோ கேட்கறான். நீங்க தான் டைவர்ஸ் வாங்க போறீங்களா, போய் சந்தோஷமா வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, நான் டைவர்ஸ் வாங்க போறேன்னு உனக்கு யார் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படியே காத்து வாக்குல வந்துச்சு அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு பொறாமையா வந்துட்டு இருக்கு, இவ என்ன டைவர்ஸ் வாங்குறதுல இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கா அப்படின்னு. இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 3 மணி ஆகிடுது. ஹீரோயின் டைவர்ஸ் ஆபீஸ்க்கு வெளியே நின்று ஹீரோக்கு
கால் பண்ணிட்டு இருக்க ஹீரோ போனே எடுக்கல. இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி எங்க உன்னோட பாஸ் சீக்கிரம் அவரை வர சொல்ல அப்படின்னு சொல்ல, சார் ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ல இருக்காரு, இப்போதைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்ல, இவ்வளவு பாத்தீங்கன்னா ச்சே இப்படி ஏமாத்திட்டேன் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க அவளோட கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுற மாதிரி போக அவ காலில் போட்டிருந்த ஷூ பறந்து அந்த பக்கம் போய் விழுந்துருது. இப்போதான் எடுக்கலாம் அப்படின்னு போய் எடுத்துட்டு, சாரி சார் உங்க மேல வேணும்னா வீசல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ ஒரு பையனை காட்டுறாங்க. இப்போ அந்த பையனை பார்த்தோன்னா வாவ் இந்த பையன் ஹேண்ட்ஸமா இருக்கானே அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இப்போ டக்குன்னு சாரி கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க இவளோட ஹில்ஸ் உடஞ்சு போய் கீழே விழுற மாதிரி போக அந்த பையன் பிடிச்சிடறான். இப்போ இவனை பார்த்தவன இவன் என்ன யோசிக்கிறானா, இவன் என் புருஷனோட ஆப்போசிட் கம்பெனி ஆச்சே, இவனுக்கு என் புருஷனுக்கும் சுத்தமா ஆகாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா உங்களோட காலு ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நான் வேணா உங்களுக்கு புதுசா இன்னொரு செருப்பு வாங்கி கொடுத்து இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போகவா அப்படின்னு சொல்ல, இல்லைங்க என்னால உங்களுக்கு நிறைய பிரச்சனை, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா நடந்து வந்துட்டு இருக்க. ஹீரோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றானா, பாஸ் உங்களோட பொண்டாட்டி நிறைய டைம் கால் பண்ணிட்டாங்க, ஏன் நீங்க எடுக்கவே இல்லை, டைவர்ஸ் பண்றது தானே உங்களோட விருப்பமோ, கால் அட்டன் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், அமைதியா இருறா அப்படின்னு சொல்ல. இப்போ ஆனா பாத்தீங்கன்னா அவங்க டைவர்ஸ் பண்றதுக்கு தனியா வந்த மாதிரி எனக்கு தெரியல, அந்த இடத்தை விட்டு போகும்போது உங்களோட ஆப்போசிட் கம்பெனி ஹூவோட கார்ல ஏறி போனாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ அதை கேட்ட உடனே ரொம்ப ஷாக் ஆயிட்டு வேகமா அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டு இருக்க. பாஸ் இன்னொரு மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்ல எல்லாத்தையும் கேன்சல் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோனை கூட்டிட்டு வந்து அந்த ஹூ பைய டிராப் பண்ணிட்டு இருக்க. ரொம்ப தேங்க்யூங்க அப்படின்னு இவ்வளவு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா ஒரு தைலத்தை எடுத்து கொடுத்து, இந்தாங்க இதை உங்களோட காலில் தடவிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்ல, ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவ காரை விட்டு கீழே இறங்கிட்டு இருக்கா. ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லி இவன் ஒரு கவர் எடுத்துட்டு வந்து அவளோட பழைய ஷூவை கொடுக்குறான். உங்களோட ஷூவை மறந்துட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்ல, தேங்க்யூ அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. உங்களுக்கு இது ஷூ சுத்தமா செட் ஆகல, இனிமே அதை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ ஓகேன்னு சொல்லிட்டு உள்ள போறான். உள்ள போனா அந்த இடத்துல ஹீரோ தான் இருக்கான். ஏன்னா இவ்வளவு லேட்டா வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னோட வீட்டுல நீ என்னையா பண்ற அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா சும்மாதான் வந்தேன், ஏன் நான் இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்க, சரக்கு இருக்கு அடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு போய் சோஃபால தள்ளி விட்டுறான். நம்ம ரெண்டு பேருக்கு இன்னும் டைவர்ஸே ஆகல, அதுக்குள்ள நீ இன்னொரு பையன் கூட சுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்க மட்டும் என்ன டைவர்ஸ் பண்ணிட்டீங்களா, உங்க லவர் கூட சுத்திட்டு இருக்கீங்க, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க, என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைவர்ஸ் கேட்டது நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா தேவையில்லாம பேசாத, நான் கொஞ்சம் முக்கியமான மீட்டிங்ல இருந்ததுனாலதான் என்னால வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. முக்கியமான மீட்டிங்கா, உங்களுக்கு எந்த மீட்டிங்கும் இல்ல, எந்த ஒரு முக்கியமான வேலையும் இல்லைன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், உங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான வேலைன்னா உங்களோட லவரை பாத்துக்கிறது தான் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஒழுங்கா அந்த ஹூ கிட்ட இருந்து தள்ளிடு, அவ நீ நினைக்கிற மாதிரி நல்ல பையலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப நீங்க ரொம்ப நல்லவரா, என்னதான் நீங்க சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி இவ கேள்வி கேட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, அவங்க எது தள்ளி இருக்கதான் உனக்கு நல்லது, ஊர்ல நிறைய பசங்க இருக்காங்க, அவங்கள நீ ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நான் யார் கூட இருக்கணும்ன்றத நீங்க முடிவு பண்ண வேணாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, இன்னைக்கு நடக்க வேண்டிய டைவர்ஸ் அக்ரிமெண்ட் முடிஞ்சு போச்சு, சோ புது அக்ரிமெண்ட் லாயர் கிட்ட ரெடி பண்ண சொல்லிருக்கேன் அப்படின்னு சொல்ல, இவ்வளவு ஓகே சீக்கிரமா ரெடி பண்ணா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு நடந்து வந்துட்டு இருக்க. இவன் நொண்டி நொண்டி வரா, ஏன்னாச்சு இவனோட காலில் அடிபட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி இவன் நடந்து வந்துட்டு இருக்க. ஹீரோ அவளை தூக்கிடுறான். யோ இறக்கி விடி அப்படின்னு சொல்லி இவ கத்திட்டு இருக்க. ஹீரோ அவளை பெட்ரூம்க்கு தூக்கிட்டு வந்து அவளோட காலுக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கான். இப்ப அவன் மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. இவ அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, இவன் நல்லவனா கெட்டவனா, அந்த பொண்ணை காதலிச்சுட்டு நம்ம கிட்ட நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்கானே அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா படுத்து தூங்கிட்டு இருக்க. அந்த பெட்ல வந்து ஹீரோ படுத்துட்டு இருக்க. இவ காண்டாயி ஹீரோவை பிடிச்சி வெளியே தள்ளிடுறா. யோ எந்திரியா எந்திரியா, எதுக்காக எங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, தூங்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, போ வெளில அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த ரூமை விட்டு வெளியே துரத்தி விட்டுடுறா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா டைவர்ஸ் பண்ண போறான், ஆனா வந்து ஏன் கூட படுப்பாரான், சரியான கிறுக்கு பயலா இருப்பான் போல அப்படின்னு ஹீரோவை திட்டிட்டு இருக்க. ஹீரோ வெளியே வந்தவன கரெக்டா அந்த வீட்டோட வேலைக்கார பொண்ணு வந்துடுறா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, நான் உங்களுக்கு தானே வேலைக்கார பொண்ணு, நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கதான் நான் இருக்கணும், இந்தாங்க உங்களுக்காக சூப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க. ஹீரோ எதுவும் சொல்லாம அமைதியா அந்த இடத்த விட்டு கிளம்பி வர, மேடம் ஏன் சாரை வெளியே துரத்தி விட்டாங்க அப்படின்னு இந்த வேலைக்கார பொண்ணு குழம்பி போய் யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட கேர்ள் ஃபிரெண்ட் தான் வரா. இப்ப வந்து என்ன கேக்குறானா, நீ எப்பதான் அவனை டைவர்ஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்க, என்கிட்ட இதுக்காக இந்த கேள்வியை கேட்கிற, இந்த கேள்வியை நீ அவங்கிட்டே டைரக்டா கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவர்கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அதனாலதான் அவர் உன்னை கல்யாணமே பண்ணிக்க போறாரு, அது மட்டும் இல்லாம நீ அவரை விட்டு சீக்கிரமா போறதா உனக்கு நல்லது, இந்தா எவ்வளவு பணம் வேணுமோ இதுல ஃபில் பண்ணி எடுத்துக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா 1 பில்லியன் இதுல ஃபில் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்தவன இவ ஷாக் ஆயிட்டு, இவ்வளவு பணமா, இவ்வளவு பணம் எதுக்காகடி நான் உனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்க,
என்னோட புருஷன் என்ன சாதாரண ஆளா? அவர் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரரு. அவரை நான் உன்கிட்ட கொடுக்கணும்னா சும்மா கொடுக்க முடியுமா? அதுக்கு இந்த சின்ன பணம் கூட உன்னால தர முடியாதா? ஒருவேளை நீ என்னோட புருஷன் கிட்ட காசுக்காக தான் பழகுறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அங்க உள்ள எல்லாரும் இவளை பத்தி தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. அங்க பாத்தியா புருஷனோட ரெண்டாவது மிஸ்ட்ரஸ் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. என்ன நீ புள்ளி பண்ணிட்டல, உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இப்போ ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு வந்து அவளை வேணும்னே இடிச்சிட்டு போறா. யாரான்னு பார்த்தா ஹீரோனோட ஃப்ரெண்டு தான். அந்த கொத்தவரங்க கூட என்னடி பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்க, அவ கிடக்குறா, உனக்காக கிரீன் டீ ஆர்டர் பண்ணிருக்கேன், வா குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப அவளோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா அவகிட்ட ஒரு இன்விடேஷனை கொடுத்து ஜுவல்லரிலாம் ஏலத்துக்கு வருது, அந்த இடத்துக்கு நம்ம போலாமா அப்படின்னு சொல்ல, என் ஹஸ்பண்டோட கார்டு இருக்க வரைக்கும் எங்க வேணாலும் போலாம் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கும்போது ஹிரண்க்கு லைட்டா தலை சுத்துற மாதிரி இருக்கு. இப்ப அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் செக் பண்ணிட்டு இருந்தா டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்லிடுறாரு. இப்ப ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்க. ஏண்டி நான் என்னோட ஹஸ்பண்டையே டைவர்ஸ் பண்ண போறேன், இந்த குழந்தைய வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எதுவா இருந்தாலும் யோசிச்சு முடிவு பண்ண அப்படின்னு அவளோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ என்ன சொல்லியிருப்பான்னா, நீ டைவர்ஸ் வாங்குற வரைக்கும் ஏன் வீட்டுல தான் பண்ணணும்னு சொல்லியிருப்பான் லாஸ்ட் டைம். அதனால இவ ஹீரோட வீட்டுக்கே வந்துடுறா. இப்ப வந்து அவர் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்க, சாருக்கு ஏதோ கொஞ்சம் மீட்டிங் இருக்கு போல, இன்னும் வரல அப்படின்னு சொல்ல, இவ்வளோ பார்த்தீங்கன்னா அதே இடத்துல உட்காந்து ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்பவே என்ன யோசிக்கிறானா, என்னதான் இருந்தாலும் இது உன்னோட குழந்தை, உனக்கு விருப்பம் இருந்தா அந்த குழந்தைய பெத்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இவ ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப மிட் நைட்ல தான் ஹீரோ வந்துட்டு இருக்கான். இவன் இப்ப கரெக்டா வீட்டுக்கு வர, வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, தூங்காம எங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கறான். இப்ப அவளோட போனுக்கு ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் மெசேஜ் அனுப்புறா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா சீக்கிரம் அவரை டைவர்ஸ் பண்ணு, ஏன்னா அவர் இப்ப என் கூட தான் ஸ்டே பண்ணிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ வந்து பக்கத்துல உட்காந்துட்டு, என்னாச்சு தூங்காம என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, இவ ஹீரோவை தள்ளி விட்டுறா, தொடாம தள்ளி போட அப்படின்னு. இப்ப ஹீரோ என்ன சொல்றா, நாளைக்கு பாட்டியை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன இதுக்காக கூட்டிட்டு போற, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போக வேண்டியதானே, நாளா வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல, என்ன நீ பயமுடுத்துறியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஹீரோயின் பாட்டி கூட உட்காந்து பேசிட்டு இருக்க. பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருமா, அவன் உன்னை புள்ளி பண்ணான்னு வச்சுக்கேன், என்கிட்ட சொல்லு, அந்த பையில ஒரு பலி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல, பாட்டி நான் எதுக்காக அவளை புள்ளி பண்ண போறேன் அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். இப்ப பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருமா, நான் எத்தனை நாள் உயிரோட இருப்பேனே எனக்கு தெரியாது, எனக்கு என்னோட பேர குழந்தைய பார்த்துட்டேன்னா நிம்மதியா செத்து போயிருவேன், நீங்க 3 பேரும் சந்தோஷமா ஒரு குடும்பமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக்கை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. டாக்டர் கிட்ட அபார்ஷன் பத்தி பேசிட்டு வந்திருப்பா. டாக்டர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, 1 வீக் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அபார்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, பாட்டி உங்களுக்கு எதுவும் ஆகாது, ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப பாட்டி கிட்ட பேசி முடிச்சுட்டு இவ ஹீரோ கிட்ட பிரெக்னெண்டா இருக்க விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு வரும்போது ஹீரோக்கு அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் கால் பண்றா. இப்ப அவ கால் பண்ண உடனே ஹீரோ என்ன சொல்றானா, நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன், அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு, என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு வந்தல என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அவ மறுபடியும் கால் பண்றா. இப்ப இந்த காலை வாங்கி ஸ்பீக்கர்ல போட்டோன்னு, நீங்க எங்க இருக்கீங்க, என்ன பார்க்க வரலையே அப்படின்னு சொல்லி இவ கேள்வி கேட்டுட்டு இருக்கா. உன்னோட பாய் ஃப்ரெண்ட் அவரோட பொண்டாட்டி கூட கொஞ்சம் பிஸியா இருக்காரு, நீ அப்புறமா கால் பண்ற அப்படின்னு சொல்ல, என்ன பிஸியா இருக்கிற, அவருக்கு உன் கூட என்ன வேலை அப்படின்னு சொல்ல, புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு நடுவில் என்ன நடக்குமோ அதுதான் இங்க நடக்க போகுது அப்படின்னு சொல்ல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த போனை வாங்கி கட் பண்ணிட்டு, என்ன நீ லூசு மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போக பார்க்க ஹீரோ அவளை புடிச்சுக்கிறான். யோ என்ன விடியா, நான் இங்க இருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. புருஷன் பொண்டாட்டிக்கு ஏதோ நடக்குதுன்னு சொன்னா அதை நடத்திட வேண்டியதா அப்படின்னு சொல்லி இவ கிஸ் பண்ற மாதிரி வந்துட்டு இருக்க. ஒழுங்கா தள்ளிப்போ அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை தூக்கிட்டு வந்து பெட்ல போட்டு அவ கூட ஒன்னா இருக்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்க. நம்ம 2 பேரும் டைவர்ஸ் பண்ண போறோம், நீ எதுக்காக என் கூட ஒன்னா இருக்க, தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டைவர்ஸ் வாங்குற வரைக்கும் நீ என்னோட பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. ஐயோ நான் பீரியட்ஸ் ஆயிருக்கே, தள்ளி போட அப்படின்னு இவ சொல்ல, ஹீரோ அதெல்லாம் காதலே வாங்குற மாதிரி இல்ல. இப்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட இப்படி மல்லு கட்டிட்டு இருக்கும்போது அவனோட கையை இவளோட வயிற்றுலே குத்த. இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோவை உதஞ்சிடறா. ஏண்டி என்னை நீ உதறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. பொறுக்கி பையலே, அவ கூட ஒன்னா இருந்துட்டு ஏன் கூட ஒன்னா இருக்க பாக்குறியா, என்னதான் டைவர்ஸ் பண்ண போறல, அப்புறம் என்னடா இங்க வந்து சீனை போட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோவா அடிச்சு அந்த ரூமை விட்டு வெளியே தரத்தி விட கரெக்டா அந்த வேலைக்கார பொண்ணு பாத்துறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, என் பொண்டாட்டி என்ன வெளியே தரத்தும் போதெல்லாம் கரெக்டா நீ பாக்குறிய அப்படின்னு சொல்ல, மன்னிச்சிருங்க பாஸ் நான் எதையும் பார்க்கல அப்படின்னு சொல்லி அவங்க கண்ணு மூடிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவ ஃப்ரெண்டு சொன்ன அந்த ஏல விடுற இடத்துக்காக ரெடி ஆயிட்டு வந்து ஹீரோ கிட்ட என்ன கேக்குறானா, என்ன போற வழியில கொஞ்சம் டிராப் பண்ணிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நேத்து நைட்டு நடந்ததை மறந்துட்டியா, என்ன இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்க, என்ன உன் பாய் ஃப்ரெண்டை பார்க்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. நான் யாரை பார்க்க போனா உனக்கு என்னையா, உங்ககிட்ட லிஃப்ட் தானே கேட்டேன், போற வழியில இறக்கி விட்டுட்டு போய அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் முடியாது போடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, எரும மாடு கண்டுக்காம போது பாரு, உன ஒரு நாள் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவ திட்டிட்டு இருக்கா. இப்ப அவளுக்கு பாத்தீங்கன்னா லைட்டா வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு. அவளோட ஃப்ரெண்டே கால் பண்ணி, ஏய் எனக்கு கொஞ்சம் வயிறு வலிக்குது, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வாடி அப்படின்னு சொல்ல அவளும் வந்துடுறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா டாக்டரை பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்க.
என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி இவ கேட்க, லைட்டா வயிறு கொஞ்சம் வலிச்சுதா, அதான் டாக்டர் கிட்ட வந்தேன், பேபி ஸ்டேபிளா இல்லைன்னு சொன்னாங்க, அதுக்காக கொஞ்சம் டேப்லெட் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல, இந்த குழந்தை நீ பெத்துக்க போறியா அப்படின்னு அவளோட ஃப்ரெண்டு கேட்க, இதை பத்தி அப்புறமா பேசலாம், டைம் ஆயிடுச்சு வா போலாம் அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. இப்ப இந்த பக்கம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்றானா, சார் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு உங்களை ஏழை விடுற இடத்துக்காக கூப்பிட்டாங்க, அவங்க தனியா போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இல்ல எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னு ஹீரோ சொல்றான். உங்களோட பொண்டாட்டியும் அதே இடத்துக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா யோசிச்சு பாக்குறான். இப்ப இந்த பக்கம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவன் இந்த பார்ட்டிக்கு வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹூமே வந்திருக்கான். இந்த பார்ட்டில எப்படி நீங்க வந்திருக்கீங்க, இங்க உள்ளதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நான் சும்மா பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் வரா. அவ வந்து என்ன சொல்றனா, இன்னும் உனக்கும் உன்னோட புருஷனுக்கும் டைவர்ஸே ஆகல, அதுக்குள்ள எப்படி ஹேண்ட்ஸமான பையன் கூட சுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இவ கேள்வி கேட்டுட்டு இருக்கா. என்ன திடீர்னு கருகுன வாட வருது, ஹூ உங்களுக்கும் வருது அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாமா லைட்டா வருது அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் அவளை கலாய்ச்சிட்டு இருக்கா. அவளுக்கு செம காண்டாயிட்டு இருக்கு. இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரா. ஹீரோ பார்த்தோன்னே இவ போய் ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு, அவங்க ரெண்டு பேரும் என்ன புள்ளி பண்றாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்கள விட்டு தள்ளு, வா நம்ம வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த இடத்துக்கு ஒரு பொருள் ஏல வருது. அதை மத்தவங்க கேட்கறதுக்கு முன்னாடி ஹீரோ 100 பில்லியனுக்கு அப்படியே ஏலத்துக்கு எடுத்துடுறான். இதை பார்த்தோன்னே ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு ரொம்பவே கடுப்பாயிட்டு இருக்க. அந்த பக்கம் அவளை பாத்தீங்கன்னா, எதுக்காக இந்த பொருளை நீங்க ஏலத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு இந்த பொருள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்போ ஏலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் ஹீரோ கிட்ட போய் நான் அந்த பொருளை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தர முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்றான். அட கொடுங்க, நான் உங்க பொண்டாட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. முடியாது போடி அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. உன்னோட பொண்டாட்டிய பப்ளிக்ல இப்படியா நடத்துவா அப்படின்னு சொல்லி ஹூ கேட்டுட்டு இருக்க. இது எனக்கும் என்னோட பொண்டாட்டிக்கு நடுவில் உள்ள விஷயம், நீங்க இதுல தலையிடாம இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்ல, நான் உங்க பொண்டாட்டியோட ஃப்ரெண்டு, அவளுக்கு சப்போர்ட்டா இருக்க வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஏல முடிஞ்சு எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க. ஹீரோயின் தனியா நடந்து வந்துட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்டு என்ன கேட்கறானா, என்னடி ஏலத்துல அந்த பொருளை எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லடி எனக்கு அந்த பொருள் கிடைக்கல, அதை என்னோட புருஷன் வாங்கி அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்ல, இந்த அவகிட்ட கொடுத்துட்டானா, ஏண்டி அந்த பொருள் உன்னோட அம்மாவோட தானே, அந்த பொருள் உனக்கு எவ்வளவு முக்கியம், இவன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் இவளோட புருஷனை தான் திட்டிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வேலைக்கார பொண்ணுகிட்ட என்ன கேட்கிறானா, என்னோட புருஷன் எதை விரும்பி சாப்பிடுவாரு அப்படின்னு சொல்லி கேட்க, இவங்களும் சொல்றாங்க. இப்ப அடுத்த நாள் ஹீரோ சாப்பிட வந்து உட்காந்தா அந்த இடத்துல வகை வகையா சமைச்சு வச்சிருக்காங்க. என்ன இன்னைக்கு சாப்பாடெல்லாம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, உங்களோட பொண்டாட்டி உங்களுக்காக ஆசையா சமைச்சிருக்காங்க அப்படின்னு இவங்க சொல்ல, ஹீரோவும் அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறா. இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா, உங்களுக்காக தான் செஞ்சு உங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி இவ ஷோல்டர்லாம் அமைக்கி விட்டுட்டு இருக்க. ஹீரோ அந்த சாப்பாடை சாப்பிட்டோன்னா அவனுக்கு வாமிட்டே வர மாதிரி ஆயிடுது. ஏன்னா அந்த சாப்பாடெல்லாம் அவ்வளவு கேவலமா இருக்கு. ஏங்க நல்லா இல்லையா, உங்க ஃபேஸ் இப்படி மாறுது அப்படின்னு இவன் அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கு, நீ கிச்சன் பக்கம் போகாம இருக்கிறது தான் நான் உசுரோட இருக்க முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. இவ போய் அந்த பக்கம் வாமிட் பண்ணிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் பார்த்து இந்த பக்கம் ஹீரோ சிரிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. ஹீரோ அவனோட ஆபீஸ் ரூம்ல வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோயின் காஃபியோட வந்துடுறா. உங்களுக்காக நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு ஷோல்டர்லாம் வலிக்குள்ள அப்படின்னு சொல்லி இவன் மறுபடியும் அமைக்கி விட்டுட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அவளோட கையை பிடிச்சி டேபிள்ல உட்கார வச்சிடறான். என்ன நீ காலையில இருந்து வித்தியாசமா பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்னதான் வேணும் டைரக்டா கேட்டு தொலையும் அப்படின்னு சொல்ல, இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஏலத்துல ஒரு பொருள் வாங்கினால அதை என்கிட்டே கொடுத்துரு அப்படின்னு சொல்ல, முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட மட்டும் கொடுக்குற, உன்னோட பொண்டாட்டி கிட்ட தரமாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப எதுக்காக அந்த பொருள் உனக்கு, நீ நான் தான் டைவர்ஸ் வாங்க போறல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பெண்டன் எங்க அம்மாவோடது, அதை என்கிட்டே கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. அந்த பெண்டனை நான் 100 மில்லியனுக்கு வாங்கியிருக்கேன், அவ்வளவு ஈஸியா உங்ககிட்ட கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. என்னோட அம்மாவும் அப்பாவும் பிசினஸ்ல லாஸ் ஆயிட்டாங்க, அப்படி லாஸ் ஆகும்போது எங்க அம்மாவோட பெண்டன் ஏலத்துக்கு போயிடுச்சு. எங்க அம்மாவோட ஞாபகமா அது ஒரு பொருள் மட்டும் தான் என்கிட்ட இருக்கு, நீ எனக்கு சும்மாலாம் தர வேண்டாம், நான் உனக்கு 35 மில்லியன் தரேன், ஏன்னா இப்போதைக்கு என்கிட்ட அவ்வளோதான் கையில் காசு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா இன்ஸ்டால்மெண்ட் தரேன், அதை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ முடியாதுன்னு சொல்லிடுறான். இப்போ அவளை பார்த்தீங்கன்னா அங்கே வச்சு காஃபியை எடுத்துட்டு, இந்த மூஞ்சிக்கு காஃபி ஒன்று தான் குறை அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் நில்லு, நாளைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு, அந்த பார்ட்டிக்கு நீ என் கூட வரணும், நீ பார்ட்டியில் நல்ல விதமாக நடந்துக்கிட்டு என்னோட மைண்டை சேஞ்ச் பண்ணனா கண்டிப்பாக அந்த பொருளை நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல, கவலைப்படாதீங்க நல்ல விதமாக நடந்துட்டு கண்டிப்பாக அதை வாங்கியே தீருவேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து பார்ட்டிக்கு ஒரு ட்ரெஸ் சூஸ் பண்ண அப்படின்னு சொல்ல, இவளை சூஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஒரு குட்டி ட்ரெஸ் எடுத்து வச்சிட்டு இருக்கா. இந்த ட்ரெஸ் ரொம்ப குட்டியா இருக்கு, வேற ட்ரெஸ் சூஸ் பண்ண அப்படின்னு சொல்ல இவ்வளவு ஒன்னுவடா சூஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுத்து, இந்த ட்ரெஸ் தான் உனக்கு சூட் ஆகும், இதை போட்டுட்டு வா அப்படின்னு சொல்ல அவ்வளவு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து நிக்கிறா. இப்ப அந்த ட்ரெஸ்ல பார்த்த உடனே ஹீரோக்கே இவ பார்க்க ரொம்ப அழகா தெரிய வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்கான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா ஓகே ஓகே நல்லாதான் இருக்கா அப்படின்னு சொல்லி அவளை அந்த பார்ட்டிக்கு கூட்டிட்டு போறான். இப்ப கார் பார்க்கிங்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பொருளை என்கிட்ட தந்துருவீங்களா
அப்படின்னு சொல்ல, கவலைப்படாத, நல்ல விதமா நடந்துக்கிட்டா அது உனக்கு தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ கூட்டிட்டு போயிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் தூரமா நின்று ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்டுட்டு இருக்கான். இப்ப அவங்க எல்லாரும் உள்ள போனவன இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோவோட கார் கிட்ட தான் வரான். ஏன்னா ஹீரோ அந்த பெண்டன்ட் அவனோட கார்ல தான் வச்சிருக்கான். இப்ப அந்த பெண்டன்டை எடுக்கலான்னு போக டிரைவர் தடுக்கிறான். மேடம் நீங்க உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்ல, நான் யாருன்னு தெரியும்ல, அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி இவன் அந்த பெண்டன்ட ஆட்டையை போட்டுறா. இந்த பக்கம் ஹீரோயின் பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 4-5 குண்டு பூசணிக்காலாம் வருது. இப்ப அதுங்க எல்லாரும் வந்து ஹீரோயினை புலி பண்ண ஆரம்பிக்குது. நீ உன்னோட ஹஸ்பண்ட் டைவர்ஸ் பண்ண போறான்னு கேள்விப்பட்டோம். இன்னும் நீ டைவர்ஸ் பண்ணாம எங்க என்ன சுத்திட்டு இருக்க, ஏதாவது பையன் கிடைப்பான்னு பார்க்க வந்திருக்கே அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்க. தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணாம தள்ளி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க அந்த பொண்ணுங்க காலை குறுக்க விட ஹீரோயின் கீழே விழுந்துடுறா. இப்பவே எந்திரிச்சு ஒழுங்கா என்கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மன்னிப்பு கேட்கணுமா, நான் யாரோட பொண்ணுன்னு தெரியும்ல, நான்லாம் அவங்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அவளோட முடிய புடிச்சிடா. ஒழுங்கா மன்னிப்பு கேள்றி, இல்லன்னா உன் முடிய இங்கே புடுங்கிட்டு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி இவ சண்டை போட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். போதும் அவளை விட்டுரு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அமைதியா விட்டுடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவளோட கையை பார்க்க அவளோட கையில ரத்தம் வந்துட்டு இருக்கு. என்னாச்சு, இந்த காயம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க இவங்களாலதான் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஒழுங்கா மன்னிப்பு கேளு அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா, கேட்டியா, சீக்கிரம் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் மன்னிப்பு கேட்க சொன்னது என்னோட பொண்டாட்டி கிட்ட, சீக்கிரமா மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் மன்னிப்பு கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை தனியா கூட்டிட்டு வந்து அவ கையில உள்ள காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. மன்னிச்சிருங்க, என்னால பார்ட்டில ஒழுங்கா நடந்துக்க முடியல அப்படின்னு சொல்ல, உன் மேல எந்த தப்பும் இல்ல, நான் கோவம்லாம் படல அப்படின்னு சொல்ல, அப்போ உண்மையாவே என் மேல கோவம் இல்லையா அப்படின்னு இவ சந்தோஷமாகிட்டு என்னோட பெண்டன்ட கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்ல, கவலைப்படாத, ஆல்ரெடி என்னோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி எடுத்துட்டு வர சொல்லிட்டேன், அவன் வந்து கொடுப்பான் வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன சொல்றானா, நான் போய் பார்ட்டியை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு கிளம்பி போக இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோட அசிஸ்டன்ட் தான் வந்து அந்த பாக்ஸை கொடுக்குறான். இப்ப அவன் கொடுத்துட்டு போக இவன் அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு கருங்கல் தான் இருக்கு. இப்ப அதை எடுத்து வச்சுட்டு இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் வரா. இப்ப வந்து இந்த பொருளை தானே தேடிட்டு இருக்க, ஆல்ரெடி இதை அவர் என்கிட்ட கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது எனக்கு தான் தருவேன்னு அவர் ப்ராமிஸ் பண்ணிருக்காரு, ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறா. இந்த பொருளை உனக்கு தரணுமா, நீ உன்னோட புருஷனை டைவர்ஸ் பண்ணியிருந்தானா இந்த பொருளை உங்ககிட்ட கொடுக்கறத பத்தி நான் யோசிச்சு பார்த்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அவரை கீழே போட்டு உடைச்சிடறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே இந்த பொருளை எடுக்கலாம் அப்படின்னு போக இவ அவளோட கையில மிதிக்க ஹீரோயினுக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. இப்பவே எந்திரிச்சு எவ்வளவு தேர் இருந்தா இப்படி பண்ணிருப்பா அப்படின்னா அவளுக்கு ஒரு அறைய போட, என்னை அடிக்கிறியாடி அப்படின்னு அவ கேட்க ஹீரோயின் மறுபடியும் அவளை அரைஞ்சிடறா. வெயிட் பண்ணு, நான் போய் அவர்கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு சொல்ல, வா போய் 2 பேரும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவளை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்க. இப்ப மேல இருந்து பார்த்தா கீழே ஹீரோ தான் நின்னுட்டு இருக்கான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா டக்குன்னு ஹீரோயினை அங்க உள்ள மாடி மேல தள்ளி விட அவளோட வேற அங்க உள்ள செவத்து மேல பட்டு அவளுக்கு ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது. இப்ப அவளை பாத்தீங்கன்னா எனக்கு காப்பாதுங்க அப்படின்னு சொன்ன வாக்க மாடியில இருந்து உருண்டு கீழே விழ இதை பார்த்தவன ஹீரோ ஷாக் ஆயிட்டு வேகமா ஓடி போய் அவளோட கேர்ள் ஃப்ரெண்டை தூக்கிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்ல, இங்கே வெயிட் பண்ணு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவளை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போக இந்த பக்கம் ஹீரோயினுக்கு ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹாஸ்பிட்டல் தான் காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு இருக்க. இப்ப ஹீரோக்கு அவனோட அசிஸ்டன்ட் தான் கால் பண்றான். அவன் கால் பண்ணி உங்களோட பொண்டாட்டிக்கு ஏதோ ஆபரேஷன் பண்ண போறாங்களா அப்படின்னு சொல்ல ஹீரோ வேகமா போய் ஆபரேஷன் தியேட்டருக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட ஃப்ரெண்டுமே வந்துடுறா. என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் ஏதாவது ஆனிச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு இவ திட்டிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு டாக்டர் வந்து என்ன சொல்றானா, எங்களை மன்னிச்சிருங்க, குழந்தைய என்னால காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்ல, எனது குழந்தையா அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆயிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் பெட்ல இருக்க, பக்கத்துல இவளோட ஃப்ரெண்டு தான் பாத்துட்டு இருக்கா. இப்பவே என்ன சொல்றனா, ஏய் கஷ்டமா இருந்தா மனசு விட்டு அழுதுடி, இப்படி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டாக்டர் கிட்ட சொல்லி நான் தான் போய் சொல்ல சொன்னேன், குழந்தைக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்ல, அவனோட குழந்தையை எதுக்காக நீ பெத்துக்கணும், அந்த குழந்தை உனக்கு வேண்டாம் அப்படின்னு அவளோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, நான் இதுக்காக அவனை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன்னு உனக்கு தெரியுமா, ஜியாஷு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னை கூப்பிட வரும்போது கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. அவங்களோட இதயத்தை தான் என் புருஷனுக்கு வச்சிருக்கு. நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காரணம் அவனோட இதயம் மட்டும்தான். இந்த குழந்தைய பெத்துக்கிறதுக்கான காரணமும் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோ கிட்ட அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஓடி வந்து என்ன சொல்றானா, உங்களோட பொண்டாட்டியை நான் பார்க்கணுமே, அவங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா, ஆனா இப்போதைக்கு நீ அவளை பார்க்க வேணாம், உன்னை பார்த்தா அவ ரொம்ப கோவப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நடந்து போயிட்டு இருக்க. நேத்து நைட்டு நடந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது, எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பத்தி நீ கவலைப்படாத, ஆல்ரெடி நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். எதுக்காகங்க நீங்க இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்றீங்க, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தேவை உண்மை மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினை பார்க்க போறான். இப்ப அவளோட ரூமுக்கு வெளியே நின்றுட்டு இருக்க. இங்க இதுக்காக வந்த, இருக்க கொஞ்ச நெஞ்ச உயிரையும் வாங்கிட்டு போலான்னு வந்தியா அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அமைதியா விடுடி அப்படின்னு சொல்ல இவனும் உள்ள போயிடுறான். இப்போ உனக்கு எப்படி இருக்கு, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க இவ்வளவு ஊன்னு சொல்லிட்டு இருக்கா. எதுக்காக பிரெக்னண்டா இருக்க விஷயத்த என்கிட்ட சொல்லாம மறைச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, உங்ககிட்ட சொல்லி என்ன ஆக போகுது அப்படின்னு இவன் சொன்ன உடனே ஹீரோக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இப்ப ஹீரோனோட வீட்டுக்கு வந்து அவனோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி, அன்னைக்கு பார்ட்டி நடந்தப்ப இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எனக்கு வேணும் அப்படின்னு
சொல்ல அந்த ஃபுட்டேஜ் எல்லாமே யாரோ டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவன் சொல்லிடுறான். அது எப்படிடா டெலீட் ஆகும்? சரி விடு, அந்த இடத்துல அத்தனை பேர் இருந்திருக்காங்க, யாராவது நேரில் பார்த்தவங்க இருக்காங்களான்னு விசாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அந்த வீட்டில் வேலைக்கார லேடி பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் மாதிரி இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து மேடமோட ரூம்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுக்க அதை பார்த்த உடனே ஹீரோ ஷாக் ஆயிடுறான். இந்த பக்கம் ஹீரோனை பார்க்கறதுக்கு ஹூதா ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான். இப்போ அவன் வந்து நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு இவ்வளோ சொல்லிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து என்ன சொல்றானா, நான் என்னோட பொண்டாட்டி கிட்ட தனியா பேசணும், நீ கொஞ்சம் வெளியே போறியா அப்படின்னு சொல்ல அவனும் இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். இப்போ ஹீரோ அந்த பேப்பரை காமிச்சு இந்த பேப்பருக்கு என்ன அர்த்தம், இதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்? இந்த குழந்தைய நான் அபார்ஷன் பண்றதுக்கு முன்னாடியே சைன் போட்டிருக்கேன் தான். இந்த குழந்தைய நான் எதுக்காக பெத்துக்கணும் நீ நினைக்கிற? என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க போற, உன்னோட குழந்தைய நான் பெத்துக்கணுமா அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க. இப்போ அந்த இடத்துக்கு பாட்டி தான் வராங்க. இப்போ பாட்டியை பார்த்தீங்கன்னா இதை பார்த்த உடனே ரொம்பவே ஷாக் ஆயிட்டு, ஏமா நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ண துணிச்சிட்டே அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா பாட்டி என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு ஹீரோயினும் சொல்றான். இப்போ பாட்டியை பார்த்தீங்கன்னா இவனை உனக்கு கட்டி வச்சு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க அழுதுட்டு இருக்கா. ஹீரோயின் அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இப்போ பாட்டி ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு என்னை மன்னிச்சிருமா, இந்த கிறுக்கு பயலுக்கு கட்டி வச்சு உன்னோட வாழ்க்கையை எப்படி நாசமாக்கிட்டே அப்படின்னு சொல்ல, இது நானா அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆயிடுறான். இப்போ பாட்டி பார்த்தீங்கன்னா நீ எதுக்காகவும் கவலைப்படாத, நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன், இனிமே நான் அவங்க ரெண்டு பேர் கூடயும் அந்த வீட்டில் தான் ஸ்டே பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல இவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ பாட்டி பார்த்தீங்கன்னா ஹீரோயினை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. கூட்டிட்டு வந்த கையோட இப்போ ஒரு அக்ரிமெண்ட் எடுத்து ஹீரோ கிட்ட கொடுக்க அந்த அக்ரிமெண்ட்டை பார்த்து ஹீரோ ஷாக் ஆயிடுறான். ஏன்னா அது டைவர்ஸ் அக்ரிமெண்ட். பாட்டி எங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கலான்னு வந்தீங்களா இல்ல பிரிச்சு வைக்க வந்தீங்களா? டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ண சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. நீ இவளை பாத்துக்கிட்டதெல்லாம் போதும், குழந்தை மிஸ்கேரேஜ் ஆயிருக்கு, அந்த அளவுக்கு நீ என்னடா பண்ணிட்டு இருந்த? பொண்டாட்டியை பாத்துக்கிறத விட உனக்கு முக்கியமான வேலை எல்லாம் இருக்கா? உன் கூட இவ சந்தோஷமா இல்லைன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், ஒழுங்கா அதுல சைன் போட்டு கூட அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சைன் போட்டு தரான். இப்ப பாட்டி அந்த பேப்பர் எடுத்து ஹீரோயின்ட்ட கொடுத்து, இங்க பாருமா, இவனை உனக்கு எப்ப பிடிக்கலனாலும் நீ தாராளமா இதுல சைன் பண்ணிட்டு அவனை விட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின்ட்ட கொடுக்க ஹீரோயினும் அதை வாங்கிக்கிறா. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு பேப்பரை கொடுத்த, இந்த அதை படி அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அதை படிக்கிறான். என்னடான்னு பார்த்தா இவளோட குழந்தைய நீ தானே கொலை பண்ணிருக்க, உன்னால உன் பொண்டாட்டியை ஒழுங்கா கூட பாத்துக்க முடியல அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்க. பாட்டி இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். உன்னோட குழந்தைய கொலை பண்ணது நீ ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கே, அந்த பொண்ணு தான். அது மட்டும் இல்லாம உனக்கு உயிர் கொடுத்தது அந்த பொண்ணோட தங்கச்சி எல்லாம் கிடையாது, இவளோட அம்மா தான் அப்படின்னு சொல்ல ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். இப்ப அந்த பேப்பர் எல்லாத்தையும் தூக்கி போட அதை பார்த்த உடனே இவன் முழிச்சிட்டு இருக்கான். இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா வாமா நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளியே போலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோனும் பாட்டியை கூட்டிட்டு வெளியே வந்துடுறான். இப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் வரா. அவ வந்துட்டு இருக்க. ஹீரோட அசிஸ்டன்ட் உள்ள விட மாட்டேங்கிறான். இப்ப அவ உள்ள வந்துட்டு, இங்க பாத்தீங்களா இவன் என்ன வீட்டுக்குள்ளே விட மாட்டேங்கிறான், அவனை வேலையை விட்டு தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சார் தான் சொன்னாரு உங்களை வீட்டுக்குள்ள விடக்கூடாதுன்னு, ஏன்னா வீட்டுல பாட்டி இருக்காங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. பாட்டிக்கிட்ட ஏதாவது பேசி நம்மளோட கல்யாணத்துக்கு பெர்மிஷன் வாங்கலாம்ல அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. கையை எடு, என்னோட குழந்தைய நீ தானே கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க, நான் எதுவும் பண்ணல அப்படின்னு இவ சொல்ல ஹீரோ அந்த டாக்குமெண்ட்டை தூக்கி போடுறான். அதை பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிட்டு, நான் வேணும்னு பண்ணல, நீங்க என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு இவ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. இதோட உனக்கு எனக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிருச்சு, இனிமே என்ன தேடி இந்த இடத்துக்குலாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன பேசுறீங்க நீங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லியிருக்கீங்க, எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க, மறந்து போயிட்டீங்களா? என்னோட அக்கா சேர்த்து போனது காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கான நன்றி கடனை நான் ஏற்கனவே அடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போறான். இந்த பக்கம் பாட்டி பாத்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிட்டு ஷாப்பிங் வந்துடுறாங்க. இப்ப ஹீரோயின் அங்க உள்ள நெக்லஸை பார்த்து, இந்த செயின் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல பாட்டியை பாத்தீங்கன்னா இந்த ரோல உள்ள எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பாட்டி எதுக்காக எல்லாத்தையும் பேக் பண்றீங்க, இதெல்லாம் எனக்கு வேணாம் விடுங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ அமைதியா இருமா, எனக்கு ஆசை உனக்கு வாங்கி கொடுக்கணும்னு, அதனாலதான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஷாப்பிங்லாம் முடிச்சு வெளியே வந்துட்டு இருக்க. பாட்டி உங்களுக்கு ஆல்ரெடி ரொம்ப வயசாயிருச்சு, நீங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டியது முக்கியம், வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு இவ கூப்பிட்டு இருக்க. வீட்டுக்குலாம் நம்ம இன்னொரு நாள் பாத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் வா அப்படின்னு சொல்லி ஹீரோனை இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவளுக்காக ஒரு வீடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்க. பாட்டி இந்த வீடெல்லாம் இப்ப எனக்கு அவசியம் தானா, எதுக்கு இதெல்லாம் வேண்டாம் சொன்னா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ அமைதியா இரு, இப்ப நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவேன், அந்த இடத்துல போய் ஒரு பையனை நீ மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனது பையனா அப்படின்னு இவ ஷாக் ஆயிட்டு கேட்க, ஆமாமா என்னோட பர்த்டேக்குள்ள உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்கணும், அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு ஹீரோயின்காக பிளைண்ட் டேட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா பாட்டியும் என்னோட பொண்டாட்டியும் ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க போலயே, என்ன பண்றாங்கன்னே தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு அவனோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு என்ன சொல்றானா, என்னோட பாட்டியும் பொண்டாட்டியும் என்ன பண்றாங்க அப்படின்றத கண்டுபிடி அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோட அசிஸ்டன்ட் கண்டுபிடிச்சிட்டு வந்து என்ன சொல்றானா, உங்களோட பாட்டியும் பொண்டாட்டியும் நிறைய ஷாப்பிங் பண்ணிருக்காங்க, பாட்டி அவங்களுக்காக ஒரு வீடு கூட வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல, எங்க அக்கௌண்ட்ல இருந்து பணம் போகல, அப்ப பாட்டி அக்கௌண்ட்ல இருந்து போயிருக்கோம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா பாஸ் அது மட்டும் கிடையாது, உங்களோட பொண்டாட்டிக்காக நல்லா ஹை கிளாஸான பசங்களை பார்த்து வச்சிருக்காங்க, பிளைண்ட் டேட் கூட அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, பாட்டியோட 70வது பிறந்த நாள் அன்னைக்கு உங்க பொண்டாட்டிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி வரான். இப்ப ஹீரோயின் நம்மளோட புது வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கா. இவ வந்துட்டு இருக்க. ஹீரோ ஓடி வந்து ஹீரோனை கட்டி பிடிச்சிட்டு, ப்ளீஸ் பொண்டாட்டி என்னை விட்டு எங்கே போகாது அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு இருக்க, இங்க என்னையா நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவ கேட்கறா. இப்போ அவளை பாத்தீங்கன்னா டக்குன்னு வீட்டுக்குள்ள போயிட்டு கதவை சாத்திட்டு இருக்க. ப்ளீஸ் நானும் உள்ள வரேன் அப்படின்னு சொல்ல, உனக்கு இந்த வீட்டுக்கும் சம்மந்தம் இல்லை, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா சைடு கேப்ல உள்ள ஓடிடுறான். எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சோண்டு தண்ணி கூட அப்படின்னு சொல்ல, இவ்வளவு இப்போ தண்ணியை கொடுத்துட்டு இருக்கா. தண்ணி குடிச்சிட்டல, என்ன பாக்குற, இந்த இடத்த விட்டு கிளம்பிப்போ அப்படின்னு சொல்ல, இன்னைக்கு நைட்டு என் பொண்டாட்டி கூட இந்த வீட்டுல தான் நான் ஸ்டே பண்ண போறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அப்படின்னா அந்த சோஃபால படுத்து தூங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா சோஃபால உட்காந்துட்டு அவனோட அசிஸ்டன்ட்டுக்கு மெசேஜ் அனுப்புறான். இவங்க அம்மாவோட பெண்டன் உடஞ்சு போயிருக்கல, அதை சரி பண்றதுக்கு நல்ல ஆளா பார்த்து அதை சீக்கிரமே சரி பண்ணி கொடு அப்படின்னு. இப்போ அடுத்த நாள் விடியுது. ஹீரோயின் எந்திரிச்சு வந்து பார்த்தா அந்த இடத்துல ஒரு லெட்டர் தான் இருக்கு. நம்ம 2 பேருக்கும் சாப்பாடு வாங்குறதுக்காக வெளியே போயிருக்கேன் அப்படின்னு இவன் ஹார்ட்டெல்லாம் வரைஞ்சு வச்சிட்டு இருக்க. இதை பார்த்தவன ஹீரோயினுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனாலும் அதை குப்பையில போட்டுட்டு இவ வெளியே வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் வரா. உன்னால என் வாழ்க்கையே நாசமா போச்சுடி, உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு இவ கத்தி எடுத்துட்டு குத்துற மாதிரி வர கரெக்டா ஹீரோ வந்து அந்த கத்தியை தடுத்துறான். இப்ப ஹீரோ பார்த்தவன மன்னிச்சிருங்க, நான் வேணும்னு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. லாஸ்ட் டைம் நான் உங்ககிட்ட ரொம்ப நல்ல விதமா நடந்துக்கிட்டேனோ, அதனாலதான் இப்ப இப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனோட ஆளுங்களை கூப்பிட்டு அவளை பிடிச்சிட்டு போக சொல்ல, அவளை பாத்தீங்கன்னா கத்திக்கிட்டே அந்த இடத்த விட்டு போறா. இப்ப ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் வீட்டுக்குள்ள வந்தவன ஹீரோவில கட்டி பிடிச்சிட்டு, எங்க பாரு பொண்டாட்டி, இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட மோசமா நடந்துட்டேன் அப்படின்றது உண்மைதான். ஆனா இனிமே உன்னை நான் பத்திரமா பாத்துக்குவேன், உங்ககிட்ட நல்ல விதமா நடந்துக்குவேன், நம்ம 2 பேரும் ஃபியூச்சர்ல நிறைய குழந்தைங்க பெத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ உன்னோட குழந்தை உயிரோட தான் இருக்கு அப்படின்ற விஷயத்த உங்ககிட்ட சொன்னா நீ சந்தோஷப்படுவியான்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு இவ அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட பாட்டிக்கு கால் பண்ணி, பாட்டி உங்களோட பர்த்டே பார்ட்டியில் நான் என்னோட பொண்டாட்டியை மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன், அதுக்கு ஐடியா கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்க, என்னது நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா, உன்ன மாதிரி ஒரு மோசமானவன் அவளுக்கு மறுபடியும் புருஷனா வர்றதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன்டா, அவளே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாலும் நான் அவளை ஒத்துக்க விட மாட்டேன் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. பாட்டி நீங்க உண்மையாவே என்னோட பாட்டி தானே அப்படின்னு இவன் கேட்டுட்டு இருக்கான். இதுக்கான ஐடியாலாம் நான் கொடுக்க மாட்டேன், ஒழுங்கா போனை வை அப்படின்னு பாட்டி போனை வைக்க, டேய் பொண்டாட்டியை எப்படா கரெக்ட் பண்றது, ஒருவேளை நிறைய பணம் கொடுத்தா கரெக்ட் ஆவாளா, இல்ல நிறைய பிராண்டடான ஐட்டம் வாங்கி கொடுத்தா கரெக்ட் ஆவாளா அப்படின்னு இவன் கேள்வி கேட்டுட்டு இருக்க. எனக்கு என்ன கல்யாணமா இருக்கு என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு அவன் கேட்குறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜுவல்லரி செட் ரெடி பண்ணி அவளுக்கு கொடுக்க போறேன், ஃபேமஸான ஜுவல்லர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா உடனே அவங்களோட கான்டாக்ட் லிஸ்ட் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல அவனையும் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். இவங்க கிட்ட கால்ல எல்லாம் பேச முடியாது, மெசேஜ் மூலமா தான் பேசலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறான். இப்போ அந்த டிசைனர் வேற யாரும் கிடையாது, ஹீரோயின் தான். இப்போ இந்த பக்கம் ஹீரோயின் டிசைன் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ தான் அவளோட பிசினஸ் கார்டுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கான். இப்போ அந்த மெசேஜை பார்த்தவொன்னே இந்த பைத்தியம் எதுக்காக நமக்கு மெசேஜ் அனுப்புது அப்படின்னு யோசிச்சுட்டு, என்னால் உங்களுக்கு ஆர்டர்லாம் பண்ணி தர முடியாது, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னு இவன் அனுப்பிடுறா. இருந்தாலும் சரியான திமிரு பிடிச்சவனா இருப்பான் போலியா அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோ 10 மில்லியன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டு, ஆர்டரை முடிச்சு கொடுத்தீங்கன்னா டபுளாக நான் தருவேன், 1 வீக்ல எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல, 1 வீக்ல கிடைக்கிறது கஷ்டம் தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா என்னோட லவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான் இருக்கேன், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிடுறா. பாத்தியாட இந்த ஆர்டரை நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பாஸ் வந்தாலும் டக்குன்னு யாருக்கும் ஆர்டர்லாம் கொடுக்க மாட்டான், உண்மையாவே நீங்க வேற லெவல் பண்ணிட்டீங்க அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. எல்லாம் காசோட மகிமை தான் அப்படின்னு இவன் சொல்றான். இப்போ அப்படியே கட் பண்ணா பார்ட்டி நடக்கிற இடத்த தான் காட்டுறாங்க. அந்த பார்ட்டியில பாத்தீங்கன்னா ஹீரோயின், பாட்டி, ஹீரோ அப்படின்னு எல்லாரும் இருந்துட்டு இருக்க. அந்த பார்ட்டிக்கு ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டோட அக்கா தான் வரா. இப்போ அவளை பார்த்தோன்னே ஹீரோ ஷாக் ஆயிட்டு, நீ உயிரோட இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா நான் உயிரோட தான் இருந்தேன், ஃபாரின்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன், அதனாலதான் நேர்ல உன்னை பார்க்க என்னால வர முடியல அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்போ ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ட்ட வந்து என்ன சொல்றானா, எங்கள் அக்காவை மீறி உன் புருஷன் எதுவுமே செய்ய மாட்டான், அதுக்கு ஸ்ட்ராங்கான காரணம் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அவங்க அக்கா கழுத்தில் உள்ள செயினை பார்க்குறா. இவ டிசைன் பண்ண செயினை அவளோட கழுத்தில் இருக்கு. சே, இவளுக்காக தான் இந்த பொறுக்கி வாங்கி போட்டானா அப்படின்னு இவ காண்டாயிட்டு இருக்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவள் ஹீரோயினை வெறுப்பேற்றிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறா. இப்போ ஹீரோயின் தானே நின்றுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹூ தான் வரான். இப்போ ஹூ வந்து என்ன சொல்றானா, அவங்களுக்கும் உன்னோட புருஷனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, தெரியாது அப்படின்னு இவ சொல்லிடுறா. 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல உன்னோட புருஷன் ஒரு வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டான். அன்னைக்கு மட்டும் இவளோட அக்கா அவனை காப்பாத்தலனா அன்னைக்கு அவன் இறந்து போயிருப்பான். அதனாலதான் அவன் இவங்க 2 பேருக்கும் இவ்வளவு லாயலா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்பதான் ஹீரோயினுக்கு எல்லாமே புரியுது. இப்ப இந்த பக்கம் இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட என்ன கேக்குறானா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், உன்னோட பொண்டாட்டிய இன்ட்ரோ கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோ அந்த பொண்ணோட கழுத்தை பாக்குறான். அந்த கழுத்துல ஹீரோ ஹீரோயின்காக எந்த செயின் ஆர்டர் பண்ணானோ அந்த செயின் தான் இருக்கு. இந்த செயின் எப்படி வாங்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க, என்னோட ஃப்ரெண்டு தான் கொடுத்தாங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா இவ முன்னாடியே பிளான் பண்ணி அந்த செயினை இவ வாங்கி வச்சிருப்பான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பார்ட்டியை விட்டு கிளம்பி கார்ல உட்காந்துட்டு அவனோட அசிஸ்டன்ட்டை என்ன சொல்றான்,
சொல்றானா, ஏண்டா என் பொண்டாட்டிக்கு நான் ஆர்டர் பண்ண செயினே எப்படி அவங்க கிட்ட போனுச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த டிசைனர் தான் மாத்தி அனுப்பிச்சிட்டாங்களா என்னமோ அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி இன்னொரு கிஃப்ட் ரெடி பண்ணு, அந்த கிஃப்ட் அது ஒழுங்கா என் கைக்கு வரணும் அப்படின்னு சொல்ல அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தவன ஹீரோயினை பிடிச்சிட்டு இதுக்காக என்னை விட்டு நீ தள்ளி போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா எனக்கு அந்த ஹூவை தான் பிடிச்சிருக்கு, அவன் உன்னை விட பணக்காரனாவும் இருக்கான் அழகாவும் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நீ உண்மையாவ சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினும் ஆமான்னு சொல்லிடுறா. இவ இதுக்காக இப்படி சொல்லியிருப்பானா, ஹீரோயின் செஞ்ச நெக்லஸ் அவள்கிட்ட கொடுத்துருப்பான் இல்லையா, அது எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு தான் இவன் இப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறான். இப்ப அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இவளும் அவளோட தங்கச்சியும் தான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப அவ என்ன சொல்றானா, அக்கா எப்படியாவது நான் அவரை கரெக்ட் பண்ணி ஆகணும், ஏதாவது ஹெல்ப் பண்ணி அப்படின்னு சொல்ல அவன் நம்மளோட கையை விட்டு எங்கேயும் போக மாட்டான், நீ எதுக்காகவும் கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அந்த அக்கா கரையை பாத்தீங்கன்னா ஹீரோயினை பாக்குறதுக்காக தான் போறான். இப்ப அவ கிட்ட போயிட்டு நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்த்து சாப்பிடலாமா, பார்ட்டில சரியாவே அவங்க கூட பேச முடியல அப்படின்னு சொல்ல, சாரிங்க எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்ல, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அட்லீஸ்ட் ஒரு காஃபியாவது சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லி இவ கூப்பிட்டு இருக்க, மன்னிச்சிருங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஹீரோ கூட வந்து வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவன் என்ன சொல்றானா, நாளைக்கு ஃப்ரீயா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, நாளைக்கு நான் ஃப்ரீயாலாம் இல்ல, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, வேணா டின்னர்ல பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இவ அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, இவனுக்கு நம்மளோட கல்யாண ஆனிவர்சரியே மறந்து போச்சு போலயே அப்படின்னு இவ சோகமா யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோ இந்த பக்கம் வந்து, டேய் என் பொண்டாட்டியோட கிஃப்ட் ரெடி ஆயிடுச்சா, ஆனிவர்சரி நாள் வந்துருச்சுடா அப்படின்னு சொல்ல, பாஸ் ரெடி ஆயிடுச்சு கவலைப்படாதீங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா நைட் ஆகுது, ஹீரோயினை பார்க்கலாம் அப்படின்னு கார்ல வேகமா வந்துட்டு இருக்கான் கிஃப்டோட. இவன் இப்படி வந்துட்டு இருக்க, இந்த பக்கம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோக்காக கேக்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்றதுக்காக. இப்ப ஹீரோ காரை விட்டு கரெக்டா இறங்கினோன்னு அவனுக்கு அந்த பொண்ணு தான் கால் பண்றா, அக்கா காரி. அவ கால் பண்ணி என்ன வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இருக்கேன்னு சொல்ல ஹீரோவும் வேகமா அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். என்னடான்னு பார்த்தா இவ 2 பேரை செட் பண்ணி வச்சுட்டு அவகிட்ட தப்பா நடந்துக்க சொல்ல அவனுங்களுமே அப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்ப ஹீரோ வந்து பார்க்க இவளை பாத்தீங்கன்னா என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோ அவங்க 2 பேரையும் அடிச்சு போட்டுறான். இப்ப அவ வேகமா ஓடி வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு, நல்ல வேலை நீங்க வந்துட்டீங்க, இல்லனா என்ன நடந்திருக்குனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவளோட கையை பாக்குறான், பார்த்தா அவளோட ஷோல்டர்ல அடிபட்டு இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட கோட்டெல்லாம் கழட்டி அவளுக்கு போத்தி விட்டுட்டு அங்க இருந்து கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. இதை யாரோ போட்டோ எடுத்து ஹீரோயினுக்கு போட்டு விட்டுறாங்க. பார்த்தா இந்த பக்கம் ஹீரோயின் டயர்ல தூங்கவே ஆரம்பிச்சிட்டா. இப்ப வந்த போட்டோவை பார்த்தோன்னா பொறுக்கி பையன் இவன் திருந்தவே மாட்டான், போய் இவனுக்காக ரெடி பண்ண பாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. அவளுக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு, ஐயோ குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இவளை பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு ரோட்ல வந்து நின்றுட்டு இருக்கா டாக்ஸிக்காக. இவ இப்படி நின்றுட்டு இருக்கும்போது அந்த வழியா ஹூ தான் போறான். ஹூ இவளை பார்த்த உடனே என்னாச்சு உனக்கு வயிறு வலிக்குதா, வா ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவ டாக்டர்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்க. ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்ல, என்னாச்சு உனக்கு இப்போ உனக்கு பெட்டரா இருக்கா அப்படின்னு சொல்லி ஹூ கேட்டுட்டு இருக்க. ஆப்போசிட்ல ஹீரோ தான் வந்துட்டு இருக்கான். ஏன்னா அந்த அக்கா காரியை கூட்டிட்டு அவனும் ஹாஸ்பிட்டல் தான் வந்திருப்பான். நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, உன் பொண்டாட்டியை விட மத்தவங்களை பாத்துக்கிறதுல தான் நீ இன்ட்ரெஸ்டா இருக்க போலயே அப்படின்னு ஹூ சொல்லிட்டு இருக்க. இப்போ பாத்தீங்கன்னா இங்க பாரு என்னோட பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அவளை நான் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்ல, தாராளமா அவளை பாத்துக்கங்க அப்படின்னு இவ சொல்லிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா பொண்டாட்டி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவ ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறா. இப்ப இவள பாத்தீங்கன்னா ஒரு பிளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் பிரெக்னண்டா இருக்க விஷயத்த டாக்டர் கிட்ட பேசிட்டு இருப்பா இல்லையா, அது எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு இவ பிரெக்னண்டா வேற இருக்காளா அப்படின்னு இவ ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்ப இந்த பக்கம் ஹீரோயின் வீட்டுக்கு வர ஹீரோவும் பின்னாடியே வந்துடுறான். பொண்டாட்டி ப்ளீஸ் நான் சொல்றதை நம்பு, அந்த பொண்ணு தான் 7 வருஷத்துக்கு முன்னாடி என்னை காப்பாத்தினா, சொல்ல போனா அவ இல்லைன்னா நான் இன்னைக்கு உயிரோடவே இல்லை, அந்த நன்றி கடனுக்காக தான் நான் அவங்க 2 பேரையும் கூட வச்சிட்டு இருக்கேன், மற்றபடி எனக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் ஒன்னதான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் எடுத்து கொடுக்குறான். இப்ப இந்த கிஃப்டை ஓபன் பண்ணா அதுல நெக்லஸ் தான் இருக்கு. இப்ப இந்த நெக்லஸை பார்த்த உடனே இவன் மூடி வச்சுட்டு, என்ன நீ டைவர்ஸ் தானே பண்ண போற, அப்புறம் இதுக்காக இந்த மாதிரி காஸ்ட்லியான கிஃப்ட்லாம் எனக்கு வாங்கி தர அப்படின்னு சொல்லி கேட்க, சத்தியமா என் மனசுல நீ மட்டும்தான் இருக்க, உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன், ப்ளீஸ் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, இதை நான் எப்படிதான் ப்ரூவ் பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்போ அவளை பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவோ ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோ என்ன கேட்கறானா, சரி ஹாஸ்பிட்டல் எதுக்காக போன அந்த காரணத்தை சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு லைட்டா வயிறு வலி அதனாலதான் ஹாஸ்பிட்டல் போனேன் அப்படின்னு இவ சொல்றான். இப்ப இந்த பக்கம் அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவளுக்கு டாக்டர் தான் கால் பண்ணி ஹாஸ்பிட்டல் வர சொல்றாரு. இப்ப அவர் என்ன சொல்றானா, குழந்தையோட ரிப்போர்ட்டை செக் பண்ணேன், குழந்தைக்கு வளர்ச்சி கம்மியா இருக்கு, இந்த குழந்தைய நீங்க அபார்ஷன் பண்றதா நல்லது அப்படின்னு சொல்ல இவ ரொம்பவே சோகமாயிடுறா. இப்ப அவ வீட்டுக்கு வந்து சோகத்தோட உட்காந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். என்னாச்சு ரொம்ப சோகமா இருக்க, மறுபடியும் ஏதாவது உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டல் எது போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு இவ சொல்லிடுறான். இப்ப ஹீரோ அவனோட கம்பெனிக்கு வந்த உடனே என்னோட பொண்டாட்டி இன்னைக்கு ஃபுல்லா சோகமாவே இருந்தாடா, அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல, உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, பாஸ் அவங்க உன்னோட பொண்டாட்டி என்னோட பொண்டாட்டி கிடையாது அப்படின்னு இவன் சொல்ல, போய் உங்ககிட்ட கேட்ட பாரு, முதல்ல போய் தள்ளடா அப்படின்னு அவன் சொல்லிடுறான். இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த அக்கா காரி தான் வரா. இப்ப வந்து என்ன சொல்றானா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்ல, நீ பாட்டுக்கு என்ன பாக்குறதுக்கு அடிக்கடி வந்துட்டு இருக்காத, உன்னை என்னையும் சேர்த்து வச்சு வெளில பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, உன் பொண்டாட்டியை பத்தி பேசுறதுக்காக தான் நான் இங்க வந்தேன், உன்னோட பொண்டாட்டி
பொண்டாட்டி உன் குழந்தைய அபார்ஷன் பண்ண போறா, இதுக்கு முன்னாடி ஒரு தடவை அபார்ஷன் ஆனிச்சுன்னு சொன்னாலே, ஆக்சுவலா அபார்ஷன் ஆகல, இப்பதான் பண்ண போறா, உன்னை பழி வாங்குறதுக்காக சீக்கிரட்டா பண்ண போறா அப்படின்னு சொல்ல ஹீரோ வேகமா ஹாஸ்பிட்டல் தான் ஓடிட்டு இருக்கான். இப்போ அவளை பாத்தீங்கன்னா இன்னையோட உங்க ரிலேஷன்ஷிப் காலி அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோ ஹாஸ்பிட்டல் போனா இவ்வளவு பாத்தீங்கன்னா சர்ஜரி ரூமை விட்டு வெளியே வந்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றானா, இந்த தடவை நீ என்ன சொன்னாலும் கண்டிப்பா அதெல்லாம் நம்ப போறதில்ல அப்படின்னு இவ சொல்ல ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்பவே சோகமாயிரா. இப்ப இவ ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு கார் இவளை இடிக்கிற மாதிரி வர அந்த இடத்துக்கு ஹூ வந்து இவளை தள்ளி விட்டுட்டு அவன் அந்த கார்ல விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிடுது. இப்ப ஹூவா ஹாஸ்பிட்டல் சேர்த்த உடனே டாக்டர் என்ன சொல்றாருன்னா, ஹூவை தான் எங்களால காப்பாற்ற முடிஞ்சு, அவரோட காலை காப்பாற்ற முடியல, அதுக்கு நீங்க ஃபாரினுக்கு தான் ட்ரீட்மெண்ட் கூட்டு போனோம் அப்படின்னு சொல்ல இப்ப இவ வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்துட்டு என்ன யோசிக்கிறானா, உன்னை நான் டைவர்ஸ் பண்ணாதான் எனக்கு நிறைய பணம் கிடைக்கும், அதை வச்சுதான் நான் ஹூவை காப்பாற்ற முடியும் அப்படின்னு வச்சுட்டு இவ டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிட்டு ஹூவை காப்பாத்துறதுக்காக ஃபாரின் கூட்டிட்டு வந்துடுறா. இப்ப இந்த பக்கம் ஹீரோ வீட்டுக்கு வந்து என் பொண்டாட்டி எங்கன்னு தெரியல தேர்றா அப்படின்னு சொல்ல அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது, நான் ஹூவோட இந்த ஊரை விட்டு போறேன்னு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவளை நீ தேடணும் அவசியம் இல்ல அப்படின்னு ரொம்பவே சோகத்தோட சொல்லிட்டு இருக்க. இப்ப அப்படியே 5 வருஷத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் ஒரு குட்டி பையனோட நடந்து வந்துட்டு இருக்க. அவன் இவ்வளவு அம்மான்னு கூப்பிடுறான். என்னடான்னு பார்த்தா அன்னைக்கு சர்ஜரி பண்றதுக்காக போயிருப்பா இல்லையா, அன்னைக்கு சர்ஜரி பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வரும்போது தான் ஹீரோவை பாத்திருப்பா. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு அப்புறமா ஹீரோவோட இருந்த ஊருக்கு வந்திருக்காங்க. இப்ப இந்த பக்கம் கிராஸ் பண்ணி போக ஆப்போசிட்ல ஹீரோ தான் வரான். இப்ப அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு இவ சொல்ல இப்ப அந்த குட்டி பையனை பாத்தீங்கன்னா அம்மா யாரு வர அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ இந்த பையன் தான் உன்னோட பையனா, உனக்கு ஹூக்கும் பிறந்தவனா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோனும் ஆமான்னு சொல்றான். டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணாம இருக்க முடியும், அதனாலதான் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு கிளம்பி போக இந்த பக்கம் ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா அந்த அக்கா கறி தான். அவ கால் பண்ணி என்னோட பேரண்ட்ஸ் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்திட்டு இருக்காங்க, இன்னும் எவ்வளவு நாள் தான் வெயிட் பண்றது அப்படின்னு சொல்ல அடுத்த மாசமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா எனக்கு பெஸ்ட் டிசைனர் கிட்ட இருந்து கல்யாண ரிங் வேணும், அந்த டிசைனர் அவதான் அப்படின்னு சொல்ல இப்ப ஹீரோயின் பார்க்கதான் ஹீரோ போறான். இப்ப அவகிட்ட போயிட்டு எனக்கு கல்யாண ரிங் டிசைன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்ல, சாரி சார் நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், என்னால இப்ப கல்யாண ரிங்லாம் டிசைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எவ்வளவு பணம் வேணுமோ வாங்கிக்க அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஓகேன்னு ஒத்துக்கிட்டு டிசைன்லாம் ரெடி பண்ணி வைக்க ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட ஃபியான்சியை கூட்டிட்டு வரான். என்னடான்னு பார்த்தா தங்கச்சிக்கு பதிலா அக்கா கரையை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டான். இப்ப அவளை கூட்டிட்டு வந்து ரிங் எல்லாம் டிசைன் பண்ண சொல்லிட்டு இருக்க. அவளை பாத்தீங்கன்னா ரிங்கு கீழே இருக்கு போய் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்ல அவளும் அந்த இடத்த விட்டு போறா. அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் என்ன கேக்குறானா, உங்களை மாதிரி ஒரு மோசமானவரை நான் பார்த்ததே இல்லை, உங்களோட கல்யாண ரிங்க உங்க எக்ஸ்போண்டாட்டிக்கிட்டே கொடுத்து செய்ய சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ வந்து ஹீரோனை கிஸ் பண்ணிடுறான் வலுக்கட்டாயமா. இவன் இப்படி பண்ண உடனே இவ கோவத்துல ஹீரோக்கு ஒரு அறையை போட்டுட்டு அந்த இடத்த விட்டு போக, நீ என்னை விட்டு பிரிஞ்சு போய் 5 வருஷம் ஆகுது, உன்னோட பையனுக்கும் 5 வயசு ஆகுது, உடனே இது என்னன்னு நான் கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு ஹீரோனோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா கல்யாண ரிங் எடுத்துட்டு வந்து இந்த ரிங் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க இவனை பாத்தீங்கன்னா ஹீரோயின் போன பாதையே பார்த்துட்டு இருக்க. இன்னமே மனசுல அவதான் இருக்கா போலயே அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா பாட்டியை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கா. இத்தனை வருஷம் ஐயோ என்ன மறக்காம இருக்கேமா அப்படின்னு சொல்ல, பாட்டி என்னைக்குமே நீங்க எனக்கு சொந்த பாட்டி தான் அப்படின்னு இவ பேசிட்டு இருக்க. உண்மையாவே உன்னோட பையன் ரொம்ப நல்ல பையனா இருக்கான், அமைதியா விளையாடிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ வீட்டுக்கு தான் வரான். கெஸ்ட் யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, உங்களோட எக்ஸ்போண்டாட்டியும் அவங்க குழந்தையும் வந்திருக்காங்க அப்படின்னு வீட்டோட வேலைக்கார லேடி சொல்றாங்க. இப்ப இந்த பக்கம் ஹீரோனுக்கு ஒரு கால் வந்தவன, பாட்டி வெயிட் பண்ணுங்க கால் பேசிட்டு வர அப்படின்னு இவ வெளியே வந்துடுற. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, அந்த பையன் பாக்குறதுக்கு மோஸ்ட்லி ஒன்னு மாதிரியே இருக்காண்டா, அப்படியே ஒன்னு உரிச்சு வச்ச மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப வேலைக்கார லேடி பாத்தீங்கன்னா, மேடம் நீங்க மருந்து சாப்பிடணும், வந்து மருந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்ல பாட்டி அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, என்னோட பேரு சென் குவான்னு சொல்றான். சென் குவானா, உனக்கே குவான்னு வச்சாங்க, உனக்கு ஹூன் தானே பின்னாடி வைக்கணும் அப்படின்னு சொல்ல, அங்கிள் ஹூவா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி இவன் கேட்க, என்னது அங்கிள் ஹூவா அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆயிடுறான். உன்னோட வயசு என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, 3.5 வயசு ஆகுது அப்படின்னு இந்த குட்டி பையன் சொல்றான். இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்து என் பையன் கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவனோட பையனை கூப்பிட்டு இருக்க. இந்த பையனோட அப்பா யார் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, அது உனக்கு தேவையில்லாத விஷயம், இவன் என்னோட குழந்தை மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அந்த குட்டி பையனை அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப கார்ல வரும்போது அவனை பாத்தீங்கன்னா, அம்மா அந்த அங்கிள் என்கிட்ட வயசு கேட்டாரு, ஆனா நான் 3.5 வயசுன்னு சொன்னேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, வெரி குட் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்தவுடனே அவளுக்கு பாட்டி தான் கால் பண்றாங்க. அவங்க கால் பண்ணி, ஏமா அவனை அங்கிருந்து கூட்டிட்டு போனேன், அவனை இங்கே விட்டேன்னா நான் பாட்டுக்கு விளையாடிட்டு இருப்பேல, எனக்கும் போர் அடிக்காம இருக்கும் அப்படின்னு சொல்ல, சாரி பாட்டி கொஞ்சம் வேலை வந்துருச்சு, அதனாலதான் நான் அவனை கூட்டிட்டு வந்துட்டேன், நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா கூட்டிட்டு வந்து விடுறேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப பாட்டி ஹீரோயின் கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அவன் உன்னோட பையனா இருக்க வாய்ப்பு இருக்கு, அப்படியே உன்னை உரிச்சு வச்சிருக்காண்டா அப்படின்னு சொல்ல, அதுக்கு வாய்ப்பு இல்ல பாட்டி, அவனோட வயசு 3.5 வயசு தான் ஆகுது அப்படின்னு ஹீரோ சோகத்தோட சொல்லிட்டு இருக்க. இப்பவும் பொண்டாட்டி உன் மனசுல இருந்தா போய் உன் மனசுல இடம் பிடிக்கிற வழியை பாரு, கட்டின
பொண்ணாட்டியே காப்பாத்த வக்கல உட்காந்துட்டு இருக்கான் பாரு அப்படின்னு பாட்டி திட்டிட்டு இருக்க. ஹீரோ சோகத்தோட உட்காந்துட்டு இருக்கான். இப்ப இந்த பக்கம் ஹீரோயின் அவ பையனை கூட்டிட்டு ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா முன்னாடி ஓடிக்கிட்டே போய் அவன் மேல இடிச்சிட, சாரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உண்மையாவே உன்னோட பையன் பார்க்க கியூட்டா இருக்கா அப்படின்னு இவ சொல்ல, வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையனை கூட்டிட்டு அமைதியா அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப ஹீரோயின் அவளோட பையன் கிட்ட என்ன சொல்றானா, அந்த ஆண்டி பாக்குறதுக்கு என்ன மாதிரியே இருப்பாங்க, சோ நீ கன்ஃபியூஷன் எதுவும் ஆயிக்காதுடா அப்படின்னு சொல்ல, ஓகே மம்மி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, நம்ம 2 பேருக்கு கல்யாணம் நடக்காது, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல, அதுக்கு காரணம் உன்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். 5 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை விட்டுட்டு ஓடி போனான், யாருன்னே தெரியாத ஒரு ஆள் கூட ஒன்று சேர்ந்து குழந்தையும் பெத்துக்கிட்டா, அவளே நீ ஏத்துக்க போற, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு காரணம் காதல் தான், என்னால என்ன பொண்டாட்டிய மறக்க முடியல, அவளுக்கு நான் மறுபடியும் வாய்ப்பு கொடுக்கலான்னு இருக்கேன், அவ இல்லாம என்னால வாழவும் முடியாது, இத்தனை வருஷமா என் மனசுல அவதான் இருந்தா, என்னை மன்னிச்சிரு, உனக்கு நான் காம்பன்சேஷனா ஏதாவது கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உனக்காக நான் இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தேனே, அப்ப என்ன முட்டாள்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்க. இங்க பாரு, நான் உங்ககிட்ட உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன், என் மனசுல என்ன இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் நீயே முடிவு பண்ணிக்க அப்படின்னு சொல்ல, ஓகே அவ கூட நீ சேரணும்னு நினைச்சா தாராளமா சேர்ந்துக்க, பட் என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, ஏன்னா நானும் என்னோட மனசை மாத்திக்கணும்ல அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த பக்கம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவனோட பையனை கூட்டிட்டு ஹீரோவோட வீட்டுக்கு தான் வரா. இப்ப இவளை பாத்தீங்கன்னா, பாட்டி எதுக்காக வெளியே நின்னுட்டு இருக்கீங்க, நானே வீட்டுக்குள்ள வந்திருப்பேன் அப்படின்னு சொல்ல, அட நீங்க வேற காலையில இருந்து உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தாங்க பாட்டி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஹீரோயினை பார்த்தோன்னா அந்த பக்கம் ஹீரோக்கு பாத்தீங்கன்னா வாயில 32 பல்லும் எரிஞ்சிட்டு இருக்கு. இப்ப அவன் அப்படியே உள்ள போக ஹீரோயின் குழந்தைய கூட்டிட்டு உள்ள வந்துட்டு இருக்கா. ஓ இவரு இங்க தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி இவ கேட்க, உனக்கு இவனை பார்க்க பிடிக்கலன்னா உடனே என்கிட்ட சொல்லுமா, இப்பயே வீட்டை விட்டு துரத்தி விட்டுற அப்படின்னு பாட்டி சொல்ல, பாட்டி நான் அந்த இடத்துல சொல்லல, சும்மா எதர்ச்சியா தான் கேட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா அந்த குட்டி பையன் கூட ஜாலியா விளையாடிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃபியான்சி தான் வரா. இப்ப வந்து பாட்டி நான் உங்களை பாக்குறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பாட்டி அதெல்லாம் கண்டுக்காம விளையாடிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, பாட்டி அவ உங்களை பார்க்க தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்ல, எனக்கு அவளை பார்க்கலாம் நேரம் இல்ல, நான் பேரை கூட விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாட்டி விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா எல்லாருக்காகவும் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளுமே போயிடுறா. இப்ப ஹீரோவும் இவளை கிச்சன்ல இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த குட்டி பையன் ஓடி வந்து அவனோட வாட்சை கழட்டி வச்சுட்டு, என்னோட கையை கழுவுனா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவா அவனை தூக்கி கை கழுவ விட்டுட்டு இருக்கான். இப்ப அவங்க எல்லாரும் வெளியே ஹாப்பியா விளையாடிட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா பாட்டிக்காக ஆரஞ்சு ஜூஸ் போட்டுட்டு இருக்கா. இப்ப ஆரஞ்சு ஜூஸ் போட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இவ தான் வரா. நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது அவளை பாத்தீங்கன்னா அந்த ஜூஸ்ல எதையோ கலந்து விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்ப ஹீரோயின் அந்த ஜூஸ் எடுத்துட்டு வந்து பாட்டிக்கும் இந்த ஃபியான்சிக்காரிக்கும் கொடுக்குறா. பாட்டி பாத்தீங்கன்னா அந்த ஜூஸை ஃபுல்லா குடிச்சிட, இவ குடிக்காம அப்படியே வச்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, பாட்டி உங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்குல்ல, போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பாட்டியை ஓகேன்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா பாட்டியை கூட்டிட்டு போகலான்னு பார்க்க பாட்டிக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. இதை பார்த்தவன ஹீரோயின் பயந்து போய் ஹீரோவை கூப்பிட இப்ப எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா டாக்டர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, பாட்டிக்கு அலர்ஜியா இருக்கு, அவங்களுக்கு ஏதோ அலர்ஜி ஃபுட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா வீட்டோட வேலைக்காரவங்களை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்கான், பாட்டிக்கு ஏதாவது அலர்ஜி ஃபுட்டு கொடுத்தீங்களா அப்படின்னு. நான் 30 வருஷமா வேலை பார்க்குறேன், அவங்க சாப்பாட்டுல நான் எப்படி தப்பு பண்ணுவேன், அதெல்லாம் நான் எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பாட்டி வேற ஏதாவது குடிச்சாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப அந்த ஃபியான்சியை பாத்தீங்கன்னா பாட்டி அதுக்கப்புறம் ஜூஸ் குடிச்சாங்க, அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, அந்த ஜூஸை ரெடி பண்ணது இவ தான், எனக்கு இவ மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ இதுக்காக பாட்டியை இப்படி பண்ண போறா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்ல, இப்ப அவளை பாத்தீங்கன்னா எனக்கு இவ மேலதான் சந்தேகமா இருக்கு, ஏன்னா இவ தானே ஜூஸ் போட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அந்த இடத்துல நீ தான் இருந்த அப்படின்றத மறந்துடாத அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, நீ ஏன் மேல சந்தேகப்படுறியா அப்படின்னு அவ கேட்க, நீ என் மேல சந்தேகப்படும் போது நான் உன் மேல சந்தேகப்படக்கூடாதா, நான் பாட்டி கூட 3 வருஷம் ஒன்னா வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா, எவிடன்ஸ் இல்லாம நீ பாட்டுக்கு பேசாத, நான் தான் கலந்தேன்றதுக்கு உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கா, அங்க நான் வந்தது உனக்கு ஹெல்ப் பண்ணவான்னு கேக்குதா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினோட குட்டி பையன் வந்து, என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு, என்னோட வாட்ச்ல இருக்கு அப்படின்னு சொல்ல, இப்ப அந்த வாட்ச்ல உள்ளத ஹீரோவோட லேப்டாப்ல போட்டு காட்ட, அதுல பாத்தீங்கன்னா இவ பாட்டிக்கு மருந்து கலக்குறது நல்லாவே தெரியுது. இதை பார்த்தோன்னா அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, நீயா போறியா இல்ல நானே போலீஸ்க்கு கால் பண்ணவா அப்படின்னு சொல்ல, ப்ளீஸ் நான் சொல்றத நம்ப, நான் எதுவும் பண்ணல அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நீ இப்படி ஒரு காரியத்தை என் பாட்டிக்கு பண்ணுவேன் நான் கனவுல கூட எதிர்பார்க்கல, உன்னை நம்பி வீட்டுக்குள்ள விட்டா எங்களுக்கே இப்படி ஒரு வேலையை பாக்குறியா, உடனே நான் போலீஸ்க்கு கால் பண்றேன் அப்படின்னு ஹீரோ போன் எடுத்து வச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு டாக்டர் தான் வராரு. இப்ப டாக்டர் வந்து பாட்டி முழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் பாட்டியை பார்க்க போயிடுறாங்க. இப்ப குட்டி பையனை பாத்தீங்கன்னா, பாட்டி உங்களுக்கு வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் வலியெல்லாம் பறந்து போயிடுச்சு, அதெல்லாம் எதுவும் இல்லடா தங்கம் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. இப்ப பாட்டியை பாத்தீங்கன்னா
ஹீரோவோட ஃபியான்சி தான் கூப்பிடுறாங்க. நீ என் பேரன் உயிரை காப்பாத்திருக்க அப்படின்றத நான் இன்னைய வரைக்கும் மறக்கல. அதனால உன்னை நான் உயிரோட விட்டுடுறேன். ஏன்னா இப்போதைக்கு நீ பண்ண காரியத்துக்கு கண்டிப்பா உன்னை நான் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவேன். உனக்கு 2 ஆப்ஷன் தரேன். ஒன்று வாழணும்னு ஆசைப்பட்டா என் குடும்பத்தை விட்டு தள்ளி போயிரு. இல்லை என் பேரை கூட தான் இருப்பேனா நீ ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. இப்போ அவளுக்கு எதை சூஸ் பண்றதுனே தெரியல. இப்போ பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, நீ எதை சூஸ் பண்ணுவ அப்படின்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். இனிமே என் மூஞ்சிலே முழிக்காது அப்படின்னு சொல்லி அவளை அங்கிருந்து துரத்தி விட்டுடுறாங்க. இப்போ ஹீரோ ஹீரோயின் குட்டி பையன் எல்லாரும் பாட்டியை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. ஹீரோ என்ன சொல்றானா, டே நீ ஃபர்ஸ்ட் போ, உன்னோட அம்மா கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப குட்டி பையன் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஹீரோ என்ன சொல்றானா, இவன் யாரோட குழந்தைன்றது எனக்கு முக்கியம் கிடையாது, உன்னை அவனையும் நான் நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நீ எனக்கு வாய்ப்பு தெரியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கறா. ப்ளீஸ் பழசு எல்லாத்தையும் மறந்துரு, என் மனசுல நீ மட்டும்தான் இருக்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்ல, அது கனவுல கூட நடக்காது, நீ என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போக, ஹீரோக்கு இவ்வளவு எப்படி கரெக்ட் பண்றதுன்னே தெரியல. இந்த பக்கம் ஹீரோவோட ஃபியான்சி பாத்தீங்கன்னா யாருக்கோ கால் பண்ணி, டே நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் அவளோட பையனை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு பார்க்க அந்த இடத்துல ஹீரோ தான் நிற்கிறான். இங்கே என்னையா காலங்கத்தால பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை, அவனோட ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கூலில், அதனால தான் நான் அவனை ட்ராப் பண்ணலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவையில்லை, நானே என்னோட பையனை கூட்டிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ அந்த பையனை அங்கேருந்து தூக்கிட்டு வந்துடுறான். இப்போ அவங்க 2 பேரும் அவனை ஸ்கூலில் ட்ராப் பண்ணதுக்கு அப்புறம் லிஃப்ட்டில் வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன சொல்றான்னா, உனக்கு ஆல்ரெடி வேலைக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சுல, ஈவினிங்கும் வர லேட் ஆயிரும், நான் வேணா போய் சென்னை கூட்டிட்டு வரவா அப்படின்னு சொல்ல, நீ ஆணியே பிடுங்க வேணாம் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா கிட்ட போயிட்டு, உண்மையாவே உன்னோட மனசுல நான் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, இவ வைக்கப்படுற மாதிரி லைட்டாக வைக்கப்பட்டு அந்த இடத்த விட்டு ஓட, கண்டிப்பா அவன் மனசுல ஏதோ ஒரு மொழியில நான் இருக்கேன் அப்படின்னு ஹீரோ அவனோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்கூல்ல இருந்து தான் கால் பண்றாங்க. இன்னைக்கு சென் ஸ்கூலுக்கு வந்துட்டு எதுக்காக சீக்கிரமே போயிட்டான், அவனுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, சீக்கிரம் போயிட்டானா, எப்போ போனா அப்படின்னு சொல்லி கேட்க, மத்தியானம் தான் வந்து கூட்டு போனாங்க, அவங்க பார்க்க சென் மாதிரியே இருப்பாங்க, ஒரு 30 வயசு இருக்கும் அந்த ஆளுக்கு அப்படின்னு சொல்ல, இப்போ ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே தான் டவுட்டாக இருக்கு. ஓகே நான் பார்த்துக்கிறேன் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே ஹீரோக்கு கால் பண்ணி, எதுக்காக என் பையனை கூட்டிட்டு போன அப்படின்னு சொல்லி கேட்க, நீ என்ன பேசிட்டு இருக்க, நான் அவனை எங்கேயும் கூட்டு போலையா அப்படின்னு சொல்ல, இப்போதான் ஹீரோயினுக்கு புரியுது அவனை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா அப்போ என் பையன் ஸ்கூலில் இல்லை, அவனை யாரோ அங்கேருந்து கூட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ இந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா வேகமாக பையனை காப்பாத்துறதுக்காக வந்துட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு ஹீரோயினுக்கு யாரோ கால் பண்ணி, உன் பையன் உயிரோட வேணும்னா நான் சொல்ற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துக்கு ஹீரோயின் தனியா வந்தவன அவளையும் மயக்கம் போட வச்சு கட்டி போட்டுறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவ மயக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சு பார்த்தா அந்த இடத்துல இந்த ஃபியான்சிக்காரி தான் இருக்கா. இப்ப அவ என்ன சொல்றானா, நான் தான் உன்னை கடத்திட்டு வந்தேன், உன்னை மட்டும் இல்ல உன் பையனை கிட்னாப் பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்ல, ஏன் இப்படி பண்ண, நான் உனக்கு என்ன பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க. என்னோட வாழ்க்கை ஓட்டு மொத்தமா நாசமா போச்சு, அது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், நானும் அவனும் கல்யாணம் பண்ணிக்கலான் இருந்தோம், எல்லாத்தையுமே வந்து நீ கெடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ப்ளீஸ் என்ன என்னோட பையனை விட்டுரு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப ஹூ தான் வரான். இப்ப ஹூவை பார்த்த உடனே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்க. நானும் இவனு சேர்ந்துதான் இது எல்லாமே பண்ண அப்படின்னு சொல்ல, ஓ நான் உன்னை எந்த அளவுக்கு நம்பினேன், நீ எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ண அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க. இப்பவே என்ன சொல்றானா, ஆரம்பத்துல இருந்தே உனக்கு பிரச்சனையை உண்டாக்குனதும் இவனை விட்டு காப்பாத்த வச்சது நான் தான். ஏன் தெரியுமா, நாங்க 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம், அவன் இத்தனை வருஷமா கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கானா அதுக்கு காரணம் நான் தான், எல்லாமே என் பிளான் படி தான் நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கு உனக்கு நடக்க வேண்டிய ஆக்சிடென்ட்ல இவன் குறுக்க வந்துட்டான், அதுதான் பெரிய மிஸ்டேக் ஆயிப்போச்சு, இல்லனா அன்னைக்கே உன்னை போட்டு தள்ளி இருப்பேன் அப்படின்னு சொல்ல, இவர் ரொம்ப ஷாக் ஆயிடுறான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா இந்த பையன் கண்டிப்பா அவனோட பையன் தானே, ஏன்னா நான் சொல்றது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹூ பாத்தீங்கன்னா ஒரு கத்தி எடுத்து கொடுக்குறான். அந்த கத்தி எடுத்துட்டு போய் இந்த குட்டி பையனோட கழுத்துல வச்சிட்டு இருக்க. ப்ளீஸ் என்னோட பையனை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கத்த ஆரம்பிக்கிறா. இப்ப அந்த கத்தி எடுத்துட்டு குத்துற மாதிரி போக அந்த கத்தி லைட்டா குட்டி பையன் மேல பட்டுறது. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவும் அவனோட ஆளுங்களும் வந்து இவங்க 2 பேரையும் பிடிச்சிட்டு போக ஹீரோ வந்து ஹீரோயினோட கட்டை அவுத்து விடுறான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா ப்ளீஸ் என்னோட பையனை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அவனை ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு போறாங்க. இப்ப அவனுக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்க. இவங்க 2 பேரும் வெளியே ரொம்பவே டென்ஷனா நின்றுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு டாக்டர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, பையனுக்கு ஆரஞ்சு நெகட்டிவ் பிளட் குரூப், அந்த பிளட் குரூப் யாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கும் அதே பிளட் குரூப் தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்பாவே குழந்தைக்கு பிளட் கொடுத்தா எப்படி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான், என்னோட குழந்தையா அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆள் வந்து பிளட் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டாக்டர் போய் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ டாக்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, கவலைப்படாதீங்க, குழந்தைக்கு எந்த டேஞ்சரும் கிடையாது அப்படின்னு இவர் சொன்ன. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சுட்டு பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துட்டு இருக்கான் மிட் நைட் ஃபுல்லாக.
இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பி நேராக அவனோட பையனை பார்க்கறதுக்காக தான் வரான். என்னடான்னு பார்த்தா அவன் மயக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சிட்டான். இந்த பக்கம் ஹீரோயின் மயக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எங்க இருக்காரு அவர் அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக போயிருக்காரு. ஏன்னா அந்த இடத்துல பையன் தனியா இருக்கால அப்படின்னு சொல்ல, இப்போ ஹீரோயின் அவளோட பையனை பார்க்க தான் போறா. இந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் தான் உன்னோட உண்மையான அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, உண்மையாவே நீங்க தான் என்னோட அப்பாவா அப்படின்னு குட்டி பையனை கேட்க, ஆமா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்து இப்போ உனக்கு எப்படா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லதா இருக்கே அப்படின்னு அவனும் சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் என்ன சொல்றானா, நைட்டு ஃபுல்லா கண்ணை முழிச்சிட்டு என்னையும் என்னோட பையனையும் நல்லபடியா பார்த்துட்டு இருந்தீங்க, ரொம்ப தேங்க்யூ, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்ல, ஏதாவது ப்ராப்ளம்னா கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஆஃபீஸ்க்கு கிளம்பி போறான். இப்போ அவன் ஆஃபீஸ்ல உட்காந்துட்டு இருக்க, அவனுக்கு பார்த்தீங்கன்னா அவனோட ஃபியான்சி தான் கால் பண்றா. அவ கால் பண்ணி என்ன சொல்றானா, உன்னோட பொண்டாட்டி உன்னை காதலிக்கிறான்னு நினைச்சிட்டு இருக்கியா, அவளோட மனசுல நீ துளி கூட இல்லை, அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒரே காரணம் அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கானே அவனோட இதயத்தை எடுத்து உனக்கு வச்சதுதான், அதனாலதான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கா, நீ அவளை காதலிக்கிறதுனால எந்த ஒரு யூஸ்மே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவ போனை வைக்க, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா நேரா ஹாஸ்பிட்டல் தான் போறான். அங்க போய் குட்டி பையனை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டு வர ஹீரோயினும் கூடவே வந்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பையனை கூட்டிட்டு உள்ள போனவன இந்த பக்கம் ஹீரோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றனா, பாஸ் அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, எப்படா நம்பாம இருக்க முடியும், ஒருவேளை என் இதயத்துக்காக தான் அவ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டானா என்னால எப்படி அவளை காதலிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ள வந்துட்டு இருக்க, இவனுக்கு ஹீரோவை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. இப்ப உள்ள வந்து ரெண்டு பேரும் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பிட்டு உட்காந்துட்டு இருக்க, குட்டி பையன் பாட்டி கிட்ட ஓடி போயிடுறான். என்னடா ஆச்சு உன்னோட அம்மா அப்பாக்கு, ரெண்டு பேரும் மூஞ்சி அந்த பக்கம் வச்சிட்டு இருக்காங்க, சண்டை போட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, சண்டையெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஆனா ரெண்டு மூச்சு பாருங்களேன் குரங்கு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இவன் கலாய்ச்சிட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. குட்டி பையனை பாத்தீங்கன்னா ஹீரோயினோட கண்ணை கட்டி ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு வரான். அம்மா நம்ம ரெண்டு பேரும் ஒளிஞ்சு பிடிச்சு விளையாடலாம், நான் உங்களை இந்த இடத்துல நிக்க வச்சுட்டு போவேன், நீங்க என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினோ ரூம்குள்ள போட்டு இவன் வெளியே வந்து கதவை சாத்திர அந்த ரூம்குள்ள பார்த்தா ஹீரோ தான் இருக்கான். இப்ப ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு இருக்க, அவன் தான் என்ன கூட்டிட்டு வந்தான் அப்படின்னு ரெண்டு பேருமே சொல்றாங்க. இப்ப பார்த்தா டோரை ஓபன் பண்ணலான்னு பார்க்க அந்த இடத்துல பாட்டி தான் இருக்காங்க. இப்ப பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு பேரும் டைம் வேஸ்ட் பண்ணாம உங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, பாட்டி டோரை ஓபன் பண்ணுங்க, நான் என் பையன் கூட இருக்கணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் முடியாது அப்படின்னு பாட்டி சொல்லிடுறாங்க. இப்ப அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோ என்ன சொல்றானா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டது காரணம் என்னோட இதயமா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த உண்மை உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கிறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா உண்மையா இல்லையான்றதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்ல, ஆமா உண்மைதான், ஏன்னா அது என்னோட பாய் ஃப்ரெண்டோட இதயம், அதுக்காக தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிட்டேன், ஆனா போக போக உன் மேல காதல்ல விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இல்ல நீ சொல்றத நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். நம்புறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்ல, நம்புற மாதிரி ஏதாவது பண்ணு அப்புறம் தான் நான் நம்புவேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். இப்ப அடுத்த நாள் பாத்தீங்கன்னா எல்லாரும் மும்பரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா ஹீரோயினுக்கு பர்த்டே, அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக இவங்க எல்லாரும் பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்ப அவ உள்ள வந்தவன எல்லாரும் ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு இருக்க, இவ சந்தோஷமா இருக்கா. இப்ப அவளுக்கு நிறைய கிஃப்ட் வருது. அதுல ஒரு நெக்லஸ பார்த்த உடனே இவ ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. இந்த நெக்லஸ் யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இப்பதான் ஒருத்தர் கொடுத்துட்டு போனாரு அப்படின்னு அந்த லேடி சொன்னவொன்னு இவ்வளவு பாத்தீங்கன்னா வேகமா வெளியே ஓடி போறா. இந்த பக்கம் அவளோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா, மன்னிச்சிருடி உன்னோட லவர் உயிரோட தான் இருக்கான், இந்த விஷயத்த நான் எப்படி உங்ககிட்ட சொல்ல போறேன்னு தெரியலையே அப்படின்னு அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோயின் ரோடெல்லாம் போயிட்டு அவளோட பாய் ஃப்ரெண்டை தான் தேடிட்டு இருக்கா. ஏன்னா அந்த நெக்லஸ் அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் டிசைன் பண்ணது. இப்ப இவ தேடிட்டு ஓடிட்டு இருக்கும்போது அவளோட கால் ஸ்லிப் ஆகிய கீழே விழ கரெக்டா பாத்தீங்கன்னா இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு தான் கையை கொடுக்குறான். அவனை பார்த்த உடனே ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளா வீட்டுக்கே வராம வெளியவே இருக்க. ஹீரோக்கு இவ எங்க போனானே தெரியல. ஹீரோட மனசுல என்ன வருதுன்னா, அவ எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட ஒன்று சேர்ந்துட்டாளா அப்படின்னு ஹீரோவே ஒரு நிமிஷம் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அப்புறமா ஹீரோனை போய் மீட் பண்றான். பார்த்தா அவ எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு வெளியே வந்துட்டு இருக்க. வீட்டுக்கு வர ஐடியாவே இல்லை போல மேடம்க்கு, ரொம்ப ஜாலியா சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. நீ என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, நான் கொஞ்சம் வேலையில பிஸியா இருந்தேன், அதனாலதான் என்னால வீட்டுக்கு வர முடியல அப்படின்னு இவ சொல்ல, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, இவன் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு ஹீரோ கேட்க, இப்போ அவன் என்ன சொல்றானா, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, நானும் என்னோட அண்ணனும் ட்வின்ஸ், அந்த நெக்லஸ் நான் கொடுத்தது என் அண்ணனுக்காக தான் கொடுக்க வந்தேன், எங்க அண்ணன் செத்து போய் 8 வருஷத்துக்கு மேல ஆகுது அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்பதான் ஹீரோக்கு எல்லாமே புரியுது. என்னடான்னு பார்த்தா அந்த நெக்லஸை பத்தி அவங்க அண்ணன் இவங்கிட்ட நிறைய சொல்லியிருப்பான். இந்த நெக்லஸ் அவ பர்த்டேக்கு நான் கிஃப்டா கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான். அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு தான் இந்த நெக்லஸை ஹீரோயின் பர்த்டேக்கு எடுத்துட்டு வந்து இவன் கொடுத்துருப்பான். இப்போ அது எல்லாத்தையும் சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக
ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் பெட்ல இருக்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு, சாரி பொண்டாட்டி நான் மேல சந்தேகப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த சந்தேக புத்தி தான் உன்னை விட்டு எப்பவுமே போய் தொலையாதே போடா அப்படின்னு இவ சொல்லிடுற. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பெட்ல தள்ளி கிஸ் பண்ற மாதிரி போக 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி ஒரு போஸ்ட்ல இருக்கும்போது அந்த இடத்துக்கு குட்டி பையன் தான் வரான். அம்மா நான் உங்க கூட தூங்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல, டேய் போய் தனி ரூம்ல தூங்குடா. இவ்ளோ பெரிய பையனா வளர்ந்துருக்க. இன்னும் அம்மா கூட தான் நீ தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, மா பாருங்கம்மா அப்பா எப்படி பேசுறாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பெட்ல ஏறி வந்துடுறான். இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என் பையனை புலி பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க போய் சோஃபால தூங்குங்க அப்படின்னு சொல்ல, நான் ஓரமா படுத்துக்கிறேன் அப்படின்னு 3 பேரும் ஒண்ணா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் பக்கத்துல வந்துடுறான். எங்கங்க பையன் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் பெத்த குட்டி சத்தான பக்கத்து ரூம்ல போட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கதோட தான் இந்த ட்ராமா முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பார்க்குறேன். இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். பாய்.